வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் மௌனம் ஓர் ஆனந்த அனுபவம் பகுதி 9 என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க சென்னையிலிருந்து நம்மோடு ஆழியாறு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சௌமித்திரன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சௌமித்திரன் ஐயா அவர்கள் கடந்த 17 வருடங்களாக மனவளக்கலையில் தம்மை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டாற்றிக் கொண்டு வருகின்றார்கள். மனவளக்கலையில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், வர்மக்கலை, வேதங்கள், ஜோதிடம் மற்றும் பிராணாயாமம் பயிற்சிகளில் தேர்ச்சி பெற்றவர்கள். ஐயா அவர்கள் தனியார் நிறுவனத்தில் 32 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று முழு நேரமாக வேதாத்திரிய தொண்டினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 11 வருடங்களாக தங்களுடைய இல்லத்திலேயே மனவளக்கலை மன்றம் நடத்தி கொண்டும் வருகின்றார்கள். சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் வழியில் பூவிருந்த வள்ளியை அடுத்த அகரமேல் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு கடந்த 11 வருடங்களாக மனவளக்கலை பயிற்சிகளை அளித்து கொண்டு சேவை செய்து வருகின்றார்கள். கிராமத்தில் உள்ள 4200 மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 3800 அன்பர்களுக்கு மனவளக்கலை பயிற்சிகளை தம் துணைவியாருடன் சேர்ந்து கற்றுக் கொடுத்த பெருமைக்கு உரியவர்கள். லாக்டவுன் காலகட்டத்தில் விண்ணலை வழியாக உடற்பயிற்சியின் விஞ்ஞான விளக்கத்தை தொடர்ந்து அளித்து வேதாத்திரிய அன்பர்களுக்கு தொடர்ந்து முறையாக செய்வதற்கு வழிவகையை செய்த பெருமைக்கு உரியவர்கள். ஐயா அவர்களுடன் இணைந்து அவருடைய துணைவியார் அவர்கள் பொன்னி சௌமித்திரன் அம்மா அவர்களும் தம்பதியர்களாக மனவளக்கலையில் பயிற்சிகளை உலகெங்கும் பரவச் செய்து கொண்டு தொண்டாற்றி கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய பல சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை இன்றைய சிந்தனை உரையை அளிக்குமாறு வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை, குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, இந்த ஒரு அற்புதமான ஒரு காலை வேளையிலே மௌனம் ஓர் ஆனந்த அனுபவம் இந்த சிந்தனைக்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் ஆழியார் ஐடி இயக்குநரகம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கிறோம். அன்பானவர்களே, நாம கடந்த ஒரு 8 மாதங்களாக இந்த மௌனத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மௌனம் ஒரு ஆனந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில இந்த ஒரு சிந்தனை நமக்கு தொடர்ந்து வந்தது. இந்த சிந்தனையிலே நாம பல வகையான விஷயங்களை பற்றி மௌனமாவே நாம ஆராய்ச்சி செய்தோம். ஒவ்வொரு மாதம் இந்த மௌன அனுபவம் இந்த சிந்தனைகளிலே அடுத்த ஒரு சிந்தனை வரும் வரை நம்மை நாமே ஒரு செதுக்கிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு நல் வாய்ப்பாக அமைந்தது இந்த இடைவெளி. அன்பர்களே, இந்த மௌனம் என்பது ஒரு மாபெரும் மறைப்பொருளை பற்றிய ஆய்வு என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அறிதல் வேறு, உணர்தல் வேறு. அறிந்தால் நான் வேதாந்தி, அறிந்ததை உணர்ந்தால் நான் சித்தாந்தி. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, நான் வேதாந்தியா அல்லது சித்தாந்தியா? இதுதான் இப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வியே. அறிதல் என்பது 2 வகைகள். ஒன்று
தொழில் சார்ந்த அறிவு, மற்றொன்று நம்முடைய பண்பாடு சார்ந்த அறிவு. தொழில் சார்ந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கும், இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இந்த வசதியை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அந்த தொழில் சார்ந்த அறிவு ஒன்று. மற்றொன்று பண்பாடு சார்ந்த அறிவு. முதலில் ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னை பண்படுத்திக் கொள்வதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன? அந்த பண்பாட்டு கல்வியிலே குறை இருப்பதால் தான் எந்த மனிதரும் தன்னை உணர முடியவில்லை என்பதை நாம் நிறைய சிந்தனைகள்ல நாம சிந்தித்திருக்கிறோம். நம்மை நாமே கேட்டா கூட, என்னை நான் உணர்ந்திருக்கிறேனா என்றால் இது ஒரு ஆராய்ச்சி, சுய ஆராய்ச்சி, ஒரு ஆய்வு, அது தொடர்கிறது. ஆனால் ஒரு விஷயம் நாம ஞாபகம் வச்சுக்கணும் நண்பர்களே, இந்த மௌனத்திலே ஒரு உயர்ந்த ஒரு ஆராய்ச்சி ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகான்கள் பல வகையிலே இந்த பூமியிலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு இறை தத்துவத்தை உபதேசம் செய்வதற்காக பல நிலைகளை கொடுத்தார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அதை கிட்டத்தட்ட முதல்ல 3 நிலைகள்ல கொடுத்தாங்க. வேதசிய வியாக்கியானி, அதுதான் வேதங்கள் மூலமாக உணர்வது. அடுத்ததா வியாசசிய சூத்ராணி, வியாசர் வியாசர் எழுதிய அந்த வேதத்தினுடைய அந்த உட்பொருள், அதனுடைய பொழிப்புரை, அதெல்லாம் 2வது. 3வது கிருஷ்ணஸ்ய வியாக்கியானி என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் எளிமையாக தன்னுடைய பிறவியை உணர்வதற்காக 3 நிலைகளை அதில் கொடுத்தார்கள். பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம். அந்த ஞான யோகம் அடையணும்னா ராஜயோகம் அவசியம். அப்போ இந்த 4ம் சேர்ந்ததுதான் வேதாத்திரியம். ஏனென்றால் யோகத்திலே ராஜயோகத்தையும், தத்துவத்திலே அத்வைதத்தையும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பிலாசபி எதுன்னு கேட்டீங்கன்னா வேதாத்திரியம் தான். மகான்கள் இதை உணர்வதற்கு எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணாங்க. ஆனால் இந்த உலகத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் மகான்கள் தோன்றினார்கள். இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிடும் பொழுது, இந்த ஞான உபதேசத்தை அர்ஜுனருக்கு உபதேசம் செய்யும் பொழுது அவர் சொன்ன ஒரு சில வரிகள், அர்ஜுனா, என்னை நோக்கி இந்த பிரபஞ்சத்திலே கோடிக்கணக்கான மக்கள் தினமும் என்னை நினைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கேட்டுக்க, கோடிக்கணக்கான மக்கள் என்னை நினைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோடிக்கணக்கான மக்களிலே லட்சக்கணக்கான மக்கள் மட்டுமே ஒரு குருவை பிடித்து தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அந்த லட்சக்கணக்கானவர்களிலே 1000 கணக்கானவர்கள் மட்டுமே அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். 1000 கணக்கானவர்களிலே
நூற்றுக்கணக்கானவர்கள் மட்டுமே அதில் வெற்றி பெறுகிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்களிலே ஒரு சிலர் மட்டுமே சித்தி பெறுகிறார்கள். பாருங்க, கோடியில ஆரம்பிச்சு லட்சத்துல குறைஞ்சி 1000க்கு வந்து 100க்கு வந்து கடைசியில ஒரு சிலர் மட்டுமே சித்தி பெறுகிறார்கள். அப்போ இதுதான் அந்த 3ஆம் நிலை. இவ்வளவு தத்துவங்களை மக்களுக்கு எளிமையாக கொடுத்தா கூட அவரவர்களுடைய கர்மவினை பதிவுகளின்படி இறை தத்துவத்தை நான் உணர்ந்திருக்கிறேனா அல்லது அதற்கு உண்டான ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேனா என்றால் இல்லை. இதை உணர்ந்த மகான்கள் கடைசியா என்ன பண்ணாங்க, எவ்வளவோ போதனை பண்றோம், இந்த சாரத்தை வந்து இவ்வளவு கொடுத்தும் வந்து மக்கள் வந்து அந்த நிலைக்கு இன்னும் தெளிவு வரல. அதனால இனி எந்த விதமான ஒரு வாய்மொழியாகவோ எந்த உபதேசத்தை இனி இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு யுக்தியை கையாண்டார்கள். அதுதான் அந்த உச்சகட்ட யுக்தி. அதுதான் சமாதி பாஷா என்று சொல்லக்கூடிய இந்த மௌனம். அப்ப இந்த சமாதி பாஷை அப்படின்னா, சமாதி அப்படின்னு சொன்னா மனம் இறந்த நிலை, அதுதான் சமாதி. பொதுவாக சமாதின்னு சொன்னா இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா ஒருத்தரை வந்து அவர் சமாதி நிலைக்கு போய்விட்டார், இறைநிலையோடு கலந்து விட்டார்னு சொல்றோம். ஆனா யோகத்துல அப்படி இல்லை. சமாதி என்றால் நீ வாழும் காலத்திலேயே உன்னுடைய மனம் இறக்க வேண்டும், அதுதான் சமாதி நிலை. அப்ப அந்த சமாதி நிலைக்கு நான் வாழும் காலத்திலேயே போயிட்டேன்னா அந்த இடத்துல எதை நான் உணர்கிறேன், அந்த உணர்கின்ற இடத்திலே என்ன இருக்கிறது, உணர்ந்த பிறகு அந்த அனுபவத்தை நான் எப்படி சொல்வேன், இதுதான். அப்போ அந்த அனுபவத்துக்கு வந்து there is no language. அதனாலதான் சொல்றாங்க, சமாதி நிலைக்கு போய்விட்டால் அங்கே உணர்கின்ற உணர்ந்தவர், உணரப்பட்டது எதுவோ அந்த உணரப்பட்டதை உணர்ந்தவரால் சொல்வதற்கு பாஷை என்கின்ற மொழி இல்லை. எனவேதான் இந்த மௌனத்தை ஒரு உச்சத்திற்கு மகான்கள் கொடுத்திருக்கிறார்கள். அன்பர்களே, அந்த வகையில இந்த நாம வந்து மௌனத்தை பார்க்கும் பொழுது நாமளே ஒரு சில நேரத்துல நடைமுறை வாழ்க்கையில சொல்றோம், நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நான் பாட்டுக்கு மௌனமா இருக்கிறேன்ப்பா. குடும்பத்துல சொல்றேன் பாருங்க, ஒரு சில குடும்பத்துல சில சச்சரவுகள் வந்ததுன்னா நான் பாட்டுக்கு மௌனமா, நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், நான் பாட்டுக்கு மௌனமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் பாருங்களேன், ஒரு உணர்ச்சி நிலையிலே நடக்கக்கூடிய சம்பவங்களைத்தான் நாம வந்து மௌனமா பார்க்கவே தவிர உணர்வு நிலைக்கு போய் இந்த மௌனத்தை நாம பார்த்தோமா என்றால் இல்லை. அதுக்குத்தான் மகான்கள் இவ்வளவு வந்து கதறுகிறார்கள் இந்த மௌனத்தை பத்தி. அப்போ மௌனம், இப்ப தவம்னு சொன்னா தன்னை அறிதல். எவர் ஒருவர் தன்னை அறிகிறாரோ, தன்னை அறிந்தவர் மட்டுமே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, தன்னை அறிந்தவர் மட்டுமே தன் கருவை அறிய முடியும். தன் கருவை அறிந்தவர் மட்டுமே பரத்தை உணர முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க.
ஏன்னா தமிழ் ஞான குறவஞ்சியில ஒரு பாடல், அறிவை அறிந்தோர் ஆயிரத்தில் ஒன்று, அருளை அறிந்தோர் லட்சத்தில் ஒன்று, குருவை அறிந்தோர் கோடியில் ஒன்று, தன் கருவை அறிந்தோர் காண்பது அரிதே அப்படிங்கிறத பாருங்க. இந்த உலகத்துல மக்களை எடுத்துக்கிட்டோம்னா, இறைவனை நோக்கிய பயணத்திலே மக்கள் செல்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அறிவை அறிந்தவர்கள் 1000 ஒருத்தர் இருப்பாங்க. அருள் என்கின்ற இறையை அறிந்தவர்கள் 1,00,000 ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் குருவை அறிந்தவர்கள் கூட பாருங்க, கோடியில ஒருத்தர் தான் இருப்பாங்க. அது கூட கோடியில ஒருத்தர் இருந்துடலாம். ஆனால் தன் கருவை அறிந்தவர், தன்னை அறிந்தவர் யார் அப்படின்னா, தன் கருவை அறிந்தவர் காண்பது அரிதே. அவங்கள பாக்குறதே ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப சொல்லுங்க, தன்னை அறியாமல் நம்மளால ஆய்வு பண்ண முடியுமா? முடியாது. அப்போ எப்ப இது நமக்கு சித்தி ஆகும் அப்படின்னா, தன்னை மகரிஷி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு 4 வழிகளை அதுக்கு கொடுக்கிறார். இதுக்கு அடிப்படை அதுதான். தன்னை அறிதல். தன்னை அறிஞ்சிட்டோம்னா தன்னுடைய நிறை குறைகளை உணர்தல். நிறைகளை அப்படியே வச்சுக்கணும். குறைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? லிஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம் குறைகளை அடுத்தவர் நமக்கு சொல்லும் பொழுது நம்ம ஒண்ணு ஏத்துக்க மாட்டோம், இல்லைன்னா உணர்ச்சி வசப்படுவோம். அப்ப நம் குறைகளை நானே உணரும் பொழுது அடுத்தது என்ன பண்ணணும்? அதில் திருத்தம் பெற வழிவகுத்தல். என்னுடைய பிளான், திட்டமிடல் சரியான முறையில் இருக்கணும். இனி இது மாதிரி நான் செய்ய மாட்டேன், இனி இந்த மாதிரி யாரையும் நான் மனதை புண்படுத்த மாட்டேன். அது நம்மளுடைய பிளானிங் கரெக்டா இருக்கும். 4வது, எதை நீ உணர்ந்து வகுத்தாயோ அதன்படி வாழ்தல், வகுத்தபடி வாழ்தல். அப்போ இந்த தன்னை அறிதலினுடைய இந்த 4 நிலைகள் தான் மௌனத்துக்கே அடிப்படை. அப்போ நான் இந்த நிலையில இருந்துட்டு வகுத்தபடி நான் என்னுடைய வாழ்க்கை வாழறேன் அப்படின்னா, முதல்ல ஆரம்பத்துல நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அது போக போகத்தான் சரியாகும். ஏன்னா எந்த ஒன்றுமே சாதாரணமாவே நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு கல்யாணம் பண்ணேன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண தெரியுமா அப்படின்றோம். ஒரு வீடை கட்டணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வீடை கட்டினேன் தெரியுமா அப்படின்னு சொல்றோம். ஒரு வேலையில இருந்தோம்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன் தெரியுமா அப்படிங்கிற நம்ம. அப்ப இதெல்லாம் நம்ம கஷ்டம் கஷ்டம் சொல்றோம். அப்போ ஒரு பொருள் சார்ந்த உலகத்திலேயே இவ்வளவு சொல்றோமே, இது இறை சார்ந்த உலகமாச்சு. அப்ப இது சுலபமா நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னா, ஆனா சுலபமா கிடைக்கும். அதில் உன்னுடைய முயற்சி எந்த அளவில் இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மௌனத்துக்கு, இப்ப மௌனம் சொல்றது சுப்பீரியர், இருக்கிறதுலயே சுப்பீரியர் இந்த மௌனம். நமக்கு தெரியும், நம்ம எல்லா இடத்துலயும் சிந்தனைகள்ல அன்பர்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தெளிவாக சொல்கிறோம். மகரிஷி அவர்கள் பஞ்ச தவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உடல் தவம், உயிர் தவம், மனத்தவம், குணத்தவம், ஆத்ம தவம். பாருங்க, அப்போ இந்த 5வது படியை நான் தொடணும்னா முதல் 4 படியில நான் சித்தி அடைஞ்சாதான் 5வது படிக்கு நான் போக முடியும். அப்ப உடல் தவம் என்பது உடற்பயிற்சி, உயிர் தவம் என்பது காயகல்பம், மனத்தவம் என்பது
குரு அவர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷம் 9 தவங்கள். குணத்தவம் என்பது தன்னை அறிதல், குணநலப்பேர், அகத்தாய். அப்ப இந்த 4 படி நான் ஏறினாத்தான் ஆத்ம தவம் என்று சொல்லுகின்ற அந்த மௌனத்திலே நான் சித்தி அடைய முடியும். இப்ப நான் முதல்ல குறைகளை வச்சுக்கிட்டு எனக்கு அமைதியா இருக்கிறது பிடிக்கும்னு உட்கார்ந்தோம்னா அமைதியா இருப்போம். ஆனால் அந்த அமைதியா இருந்த 20 நிமிடத்திலேயோ 30 நிமிடத்திலேயோ என்ன சாதிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு அமைதி மட்டும்தான் கிடைச்சது. அதுல என்ன நமக்கு வாழ்க்கையில விடை கிடைத்தது? அதுக்கு நம்ம கிட்ட விடை இருக்காது இல்லையா? எனவே இந்த உடலும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், உயிரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், மனசும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், என்னுடைய குணம், என்னுடைய வாசனை அதுவும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இது 3 ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போராது. எனக்குள்ள இருக்கிற பதிவுகள், என்னுடைய வாசனை, பதிவுகளுக்கு பலம் அதிகம் என்பதால் அது என்னை பின்னோக்கித்தான் இழுக்கும். அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஏன்னா அது பின்னோக்கி இழுக்கும். அப்ப பின்னோக்கி இழுக்கின்ற ஒன்றை விட முன்னோக்கி நான் செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய முயற்சி அதிகமா இருக்கணும். ஏனென்றால் அனுபவத்திலேயே தெரியும், நீ முன்னே செல்வதற்கு எடுக்கின்ற முயற்சியை விட உன்னை பின்னே இழுப்பதற்கு உண்டான முயற்சிகள் தான் அதிகமாக நடக்கும். புரியுதா? அப்போ நாம தான் இதுல அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். அப்ப இந்த அடிப்படை பயிற்சிகள் மூலமாக இந்த மௌனத்திலே நாம ஒரு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம்தான் இந்த ஆத்ம தவம் என்று சொல்லுகின்ற ஆத்ம விசாரம் நமக்குள்ள ஆரம்பிக்கணும். இந்த ஆத்ம விசாரத்தினுடைய முதல் படி என்ன மௌனத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் கடந்து வந்தாச்சு. உடல் கடந்துட்டோம், அமைதியா உட்கார்ந்துட்டோம் ஒரு இடத்துல. உடலுடைய முதல்ல அசைவை தான் கவனிக்கிறோம். கண்ணை மூடிக்கிட்டு கைகளை கோர்த்துக்கிட்டு அமைதியா உட்காரும் பொழுது உடல் அசைவதை கவனிக்கலாம். மெதுவா உடல் அசைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த உடல் அசைவு ஒரு சில மணித்துளிகள்ல நின்றுடும். அந்த உடலையே கவனிங்க, உடல் அசைவையே கவனிங்க. உடல் அசையறது ஒரு நிலையில நின்று போயிடும். அப்போ இந்த உடல் ஒரு கற்சிலையா மாறிடும். தெய்வீக தன்மை, தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு இறை நிலை அல்லது இறை சிலையாக நாம் மாறிவிடும் ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். இதைத்தான் மகரிஷி கூட ஒரு பாடல்ல சொல்றாரு, நிறை நிலையே தானாக உணர்வதாகும். அப்ப எப்போ உடல் அசைவற்ற நிலைக்கு போச்சோ உடனே நம்முடைய பிரயாணம் புறத்துல இல்ல, அகம் நோக்கிய பயணம். அப்ப நாம உள்ளுக்குள்ளே போகணும். மனம் உடல் அசைவை எப்படி கண்டுபிடிச்சோமோ, உடல் அசைவை நிறுத்தின உடனே உள்ள போய் நின்னாலே மனம் அசைவது நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு உணர்வு. அது எப்படி மனம் அசையும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். எண்ணங்கள் பிறந்தால் மனம் அசைந்து கொண்டிருக்கிறது. அப்ப மனம் கொஞ்சம் கொஞ்சமா அசையும். எண்ண ஓட்டத்தை நிறுத்தணும். அந்த எண்ண ஓட்டத்தை நிறுத்துவதற்கான கருவிதான் பிராணாயாமம்னு நமக்கு தெரியும்.
அப்ப இந்த பிராணாயாமத்தை நல்லா செய்யணும் முதலியே, நாடி சுத்தி. அப்ப அந்த நாடி சுத்தி செய்யும் பொழுது புற உலகத்தோடு இருக்கின்ற என்னுடைய மனம் புற உலகத்தினுடைய தொடர்பை துண்டித்து விட்டு அக உலகத்திற்கு வருகிறது. அப்ப அந்த அக உலகத்துக்கு போய் நிற்கும் பொழுதுதான் அந்த மனம் அசைகிறதா இல்லையா என்பதை நான் பார்க்க முடியும். இப்ப மனம் அசையுது. அந்த அசைகின்ற மனசையே பாருங்க. உடல் மேல கவனம் இல்லை, புலன்கள் மேல கவனம் இல்லை, மனசு மேலேயே பாருங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மனம் அடங்குவது நின்றுவிடும். அதாவது எண்ணத்தினுடைய எண்ணிக்கை, எண்ணத்தினுடைய ஓட்டம் அல்லது எண்ணத்தினுடைய எண்ணிக்கை குறையும். மனம் இறக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மனம் அடங்கினால் பிராணன் ஒடுங்கும், அல்லது பிராணன் ஒடுங்கினால் மனம் அடங்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இது ரெண்டும், அடங்குதல் ஒடுங்குதல், இந்த ரெண்டும் இருந்தாலும் இந்த மனம் அடங்குகின்ற வேலையோ பிராணன் ஒடுங்குகின்ற வேலையோ இந்த உடம்பு சரீரம் இருக்கிற வரைக்கும், சாதாரணமா கேளுங்களேன், இந்த சரீரம்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் யாருக்குமே பிராணன் ஒடுங்காது, மனசு அடங்காது. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இது ரெண்டும், மனசும் இருக்கும், பிராணனும் இருக்கும். பிராணன் நின்று போயிட்டுன்னா மனசு நின்று போயிடும். ஆனா அதை நாம என்னன்னு சொல்றோம்? மரணம் அப்படின்னு சொல்றோம். அது அந்த மரணத்துக்கு உண்டான ஒரு ட்ரையல் தான் இறைவன் நமக்கு கொடுக்கிற, தினமும் கொடுக்கிற தூக்கம். ஏன்னா இந்த தூக்கத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவருக்கு என்ன சொல்றாங்க? அந்த உத்தரகிரியை பத்திரிகையில இறைவனோடு இரண்டர கலந்தார், இல்ல இறைவன் திருவடி அடைந்தார், வைகுந்த பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தினமும் இரவு தூங்கும் பொழுது மரணத்துக்கு பிறகு நமக்கு எதை சொல்கிறார்களோ அதனோடதான் தினமும் நம்ம இணைந்து பழகி கொள்றோம் இந்த தூக்கத்துல. அதான் மகான்கள் ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க. தூக்கத்தை உணர்ந்தவர்களுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்க, தூக்கத்தை உணர்ந்தவர்களுக்கு மரணத்தின் மீது பயம் இருக்காது. ஞாபகம் வச்சுக்க. தூக்கத்தை உணர்ந்தவர்களுக்கு மரணத்தின் மீது பயம் இருக்காது. அப்போ மனசு அடங்கல, எண்ணத்தினுடைய எண்ணிக்கை குறைகிறது, பிராணன் ஒடுங்கும். எப்படி ஒடுங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சினுடைய நீளம் முதல்ல குறையும். ரெண்டாவது, எப்போ மூச்சினுடைய நீளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதோ மூச்சை உள்ளிழுக்கின்ற நேரமும் மூச்சை வெளிவிடுகின்ற நேரமும் அதிகமாகும். எப்ப அது அதிகமாகிறதோ அப்போ மூச்சினுடைய எண்ணிக்கை குறையும். மூச்சினுடைய எண்ணிக்கை எப்பொழுது குறைகிறதோ அப்போ எண்ணமும் குறையும். அப்ப அந்த எண்ணம் குறைந்த நிலையில உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி, கற்சிலை போல் அமர்ந்திருக்கிறதே, உணர்வற்ற நிலையில் இருக்கிறதே, இது யார்? இது யாரு? ஒரு கேள்வி கேளுங்க. அப்ப ஒரு பதில் வரும், நான் தான் அப்படின்னு வரும். ஏன்?
முதல்ல அகங்காரம் தான் வெளியில வரும். மனம், புத்தி, சித்து, அகங்கார். மனம், புத்தி, சித்துவை இணைத்தால் கர்மா பாதிக்காது. மனம், சித்து, அகங்காரத்தை இணைத்தால் புத்தி கெட்டு போயிடும், கர்மால சிக்கிடுவோம். அப்ப அது முதல்ல அப்பவும் அதுதான் வரும். விசாரம் வரும்பொழுது நான் யார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, நான், என்னுடைய காரண பெயர் வரும், என்னுடைய குடும்பம் வரும், நான் இங்க இருக்கிறேன், இவங்களுடைய பையன், இவங்களுடைய கணவன், இல்ல இவங்களுடைய மனைவி, இவங்களுடைய பேரன், பேத்தி, நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், எல்லாம் வரும். அப்படியே சொத்து, சுகம் எல்லாம் நம்மளுடைய பேக்ரவுண்ட் அப்படியே வந்து நிற்கும் முன்னாடி. இது நான் அல்ல. நீங்களே சொல்லணும் உள்ளுக்குள்ள, என் முன்னாடி இதெல்லாம் வந்து நிக்குதே, இந்த காரண பெயர் கொண்ட, இந்த பெயர் கொண்ட நான், நான் அல்ல. இந்த இடத்திலே வசிக்கின்றான்னு சொல்றோமோ, அது என்னுடைய லேண்ட்மார்க், அதுவும் நான் அல்ல. இந்த வீடு, இந்த டோர் நம்பர், இந்த தெரு, இதுவும் நான் அல்ல. நீங்க சொல்லணும் திரும்ப திரும்ப. ஆனா அதுதான் முன்னாடி, இதுதான் பாணி, இதுதான் பாணி, இதெல்லாம் இல்லப்பா, இதெல்லாம் நான் இல்ல. அது ஒருத்தர் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்னா மட்டும்தான் அது உதவும். அப்ப நான் யார்? அடுத்த கேள்வி கேட்கணும் உள்ளுக்குள்ள, அங்கேயே கேட்கணும், நான் யார்? அது ஒரு பதில் வரும். எது இருக்குன்னு இந்த கேள்வியை நீ கேட்கிறாய்? எது இருக்கு? எது இருக்கிறதுனால இந்த கேள்வி நீ கேட்கிற? எது இருந்ததுனால நான் தான் நான் தான் இவன் அப்படின்னு இந்த காரண பெயர், இந்த வீடு, இந்த தெரு, என்னுடைய சொத்து, என்னுடைய காரு, பங்களா, இதெல்லாம் சொன்னல, எது இருந்ததுனால நீ சொன்ன? உடனே பதில் வரும், பிரபஞ்சத்தோடு உனக்கு தொடர்பு இருந்ததுப்பா, அதனால்தான்ப்பா வந்தது. சரி, பிரபஞ்சத்தோட எனக்கு தொடர்பை வைத்தது எது? அடுத்த கேள்வி கேட்கணும் உள்ள. அடுத்த பதில் வரணும். ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எண்ணம் ஒடுங்கிய நிலையில தான் நம்ம கேட்கணும். அப்ப இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பு வச்சேன்னு சொல்றியே, பிரபஞ்சத்தோடு தொடர்பு வைக்கும் பொழுது உன்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் தொடர்பு படுத்தியது எது? ஞான இந்திரியங்கள் என்று சொல்லுகின்ற என்னுடைய 5 இந்திரியங்கள் தான். தோல், நாக்கு, மூக்கு, கண், காது. அப்ப இந்த 5 தான் நானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப நான் விழிப்படையில இருக்கும் பொழுது இந்த 5ம் என்னை வந்து இந்த உலகத்தோட ஒரு தொடர்புல வச்சிருக்குது. நான் இப்ப அமர்ந்திருக்கிறேன், இந்த சத்சங்கத்தை நான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த புலன்கள் எனக்கு சொல்றது, கேளுன்னு சொல்றது, கேட்கறது, உணர்றது, எல்லாம் பண்றது. அப்ப இதுதான் நானா அப்படின்னா, ராத்திரி நான் தூங்கும் பொழுது இந்த புலன்கள் காணுமே. ஒரு ஆராய்ச்சி உள்ள வரும். நேத்து இரவு நான் தூங்கினேனே, நான் தூங்கும் பொழுது இந்த புலன்கள் எங்க போச்சு? ஒரு கேள்வி வருதா? சரி ஐயா, நான் தூங்கல, கனவுல இருந்தேன், கனவுதான் வந்தது, தூக்கம் சரியா வரலன்னு சில பேர் கேட்பாங்க. சரி, கனவுல இருக்கும் பொழுது புலன்கள் இல்ல, மனம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா புலன்களும் வந்துருச்சுன்னா புற உலகத்தோட போயிடுவோம். கனவுல மனம் மட்டும் இயங்கும் பொழுது நாமளே ஒண்ணுத்தை வந்து உருவாக்குவோம். நான் போய் தாஜ்மஹாலை பார்த்த மாதிரி ஒரு கனவு. அந்த தாஜ்மஹாலை இங்க உருவாக்கினது யாரு? நம்ம மனசுதான். புலன்கள் இருந்தால் அது உருவாகாது. புலன்கள் இருந்தா அங்க வெளியில போயிடும், ஆக்ராக்கு போயிடும்.
அப்ப புலன்கள் அடங்கி இருந்ததுன்னா மனசே ஒரு தாஜ்மஹாலை உருவாக்கும். அப்போ எந்த ஒன்று நிரந்தரமாக இருக்கிறதோ அந்த ஒன்றுதான் நான். அப்ப அந்த புலன்கள் இருக்குது. நான் விழிப்பு நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த புலன்கள் இருக்கிறது. நான் கனவு நிலையில் இருக்கும் பொழுது புலன்கள் இல்லை. சுசுப்தி என்று சொல்லுகின்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது மனமும் இல்லை, புலனும் இல்லை. அப்போ இந்த ஞான இந்திரியங்கள் சொல்றதே நானு, இந்த நானு நானா? இல்லை. வரும் விடை வரும் உள்ள இருந்து. இதுவும் நான் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்க. உடலும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல, காரண பெயரும் நான் அல்ல, என்னை குறிக்கின்ற இடமும் நான் அல்ல, என்னை சார்ந்த உறவுகளோ சொத்துக்களோ நான் அல்ல, இது எல்லாத்தையும் எனக்கு சொல்லுகின்ற பிரபஞ்சமும் நான் அல்ல, பார்க்கின்ற உலகம் அதுவும் நான் அல்ல. அப்ப இது எது தொடர்பு கொள்றதுப்பா? இந்த 5 புலன்கள். இந்த புலன்களும் நான் அல்ல. அப்ப நான் யாரு? இந்த பிரபஞ்சத்துக்கு நீ வந்துட்டே. இந்த 5ம் கர்மாவினுடைய விளைவுகள். ஆனால் இந்த விளைவை கொடுப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா கர்ம இந்திரியங்கள். கை, கால், வாய், குதம், பால், குதம். அப்போ செயல்களை செய்யறது இது. என்னுடைய நித்திய கர்மாக்களை இது செய்யறது, செயல்களை செய்யறது என்னுடைய ஆக்டிவிட்டிய. அப்ப இது செய்யறதுனால தானே அத்தனையும் நான் அனுபவிக்கிறேன். அப்ப நான் கர்ம இந்திரியம் தான் நானா? கைதான் நானா? கால் தான் நானா? வாய் தான் நானா? இதெல்லாம் நானா? ராத்திரி தூங்கும் போது கை எங்க போச்சு? ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது உட்கார்ந்து இருக்கும்போது கால் எங்கன்னு தெரிஞ்சுதா? கை எங்கன்னு தெரிஞ்சுதா? ஒரு 3 மணி நேரம் ஒரு சினிமா பார்க்கும்போது வாய் எங்கன்னு தெரிஞ்சுதா? அப்போ இதுவும் நான் அல்ல. அப்ப எதுதான்ப்பா நானு? இவ்வளவு நேரம் என்னுடைய ஆராய்ச்சி உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. அப்ப நான் யாரு? நான் யாருன்னு இந்த உலகத்துல என்னை நான் முன்னிறுத்தி கொண்டேனோ அது எதுவுமே நான் இல்லை. அப்ப நான் யார்? நீ இந்த கேள்வி எல்லாம் முதல்ல எங்க இருந்து கேட்கிற? முதல்ல நான் யாரு? அடுத்து திருப்பி வரும். திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். பதில் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனையிலையும் எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? அப்போ நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? நான் முதல்ல பஞ்சபூதமா? அப்ப நானு அடுத்த கேள்வி வரும். நான் பஞ்சபூதம் தான்ப்பா உண்மையிலேயே. ஏன்னா பஞ்சபூதம் இருக்கவே தானே இந்த ஜீவன் ஒண்ணு வந்தது. பஞ்சபூதத்தினுடைய விகிதாச்சாரம் ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷனேட்ல இருக்கும் பொழுதுதானே உயிர்னு ஒண்ணு உற்பத்தி ஆச்சு. அந்த உயிர்னு ஒண்ணு உற்பத்தி ஆகவே தானே நான் இங்க இருக்கிறேன். அப்ப நான் யார்? அந்த பஞ்சபூதமா நானு? அந்த பஞ்சபூதத்துல நான் எங்க இருக்கிறேன்? அடுத்த கேள்வி. நான் நிலத்தில் இருக்கிறேன். அப்ப நான் யாருன்னா நான் பூமி. நான் பூமியா? இந்த பூமி இல்லைன்னா நான் இருப்பேனா? இந்த பூமிக்கு மேல பூமி சுத்தி வருதே, அந்த பூமிக்கு மேல நான் இருக்கனே. அந்த பூமி என்னதானே என்ன அன்பும் கருணையுமா பிடிச்சு வச்சுட்டு என்ன புவியீர்ப்பு சக்தி கிராவிட்டில என்ன பிடிச்சு வச்சிருக்குது. அப்ப அதுதான் நானா? அது என்ன பிடிச்சு வச்சிருக்குதே, அது விட்டுதுன்னா அவ்வளவுதானே, நான் போயிடுவேனே. அப்ப எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பது அதுதான். அதை சார்ந்து நான் இருக்கிறேன். அப்ப அந்த பூமி தான் நானு. மனசு சொல்லும் பூமிதான் நானு அப்படின்னு மனசு சொல்லும். உள்ள இருந்து ஒண்ணு வரும். அட என்னப்பா நீ, இந்த பூமி மாதிரி எவ்வளவோ இருக்குது பிரபஞ்சத்துல, பூமிதான் நானுன்னு சொல்றேன். பூமியோட உயர்ந்தது ஒண்ணு இருக்கு தெரியுமா? எது?
நீர். ஏன்னா பிரளயம்னு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த பூமியை தண்ணி அப்படியே முழுங்கிடும், அப்படியே பூமியை சாப்பிட்டுடும் தண்ணி. அப்படியா? அப்போ பூமியை விட சிறந்தது நீர். ஏன்னா நீர் தான் நமக்கு ரொம்ப அடிப்படை ஆதாரம். ஒரு உடம்புக்குள்ள நீர் இல்லைனாலும் நீர் சத்து போயிடும். வெளியில நமக்கு வாழ்க்கையில் வாழறதுக்கு நீர் என்னாலும் போயிடும். இந்த உலகமும் பாத்தீங்கன்னா 72% நீரால சூழப்பட்டுள்ளது. முக்காவாசி அதுதான் இருக்குது. அப்ப நான் யாரு? நான் நீர். ஒரு முடிவுக்கு வரலாமா இந்த ஆராய்ச்சியில, உள்ளுக்குள்ள இந்த மௌனத்துல? நான் நீரு அப்படின்னு சொன்னா அடுத்த பதில் வரும். ரொம்ப இன்னும் கொஞ்சம் சிந்தனை உள்ள போய் பண்ணப்பா. நிலத்தை எப்படி ஒரு நாள் நீர் விழுங்கி விடுமோ, மூழ்கடித்து விடுமோ, அது போல இந்த நீரை ஒரு நாள் நெருப்பு தன்னோடு அணைத்துக் கொள்ளும். எப்பொழுது நெருப்பு நீரை தன்னோடு அணைத்துக் கொள்கிறதோ அங்கே நிலமும் இல்லை, நீரும் இல்லை. அப்ப நான் யார்? அப்ப நிலம் நீர் ரெண்டும் மனிதனுடைய உயிர் வாழ்க்கைக்கு அவசியமாச்சு. இந்த ரெண்டுமே இல்லை, இந்த ரெண்டுத்தையுமே ஒரு காலத்துல நெருப்பு அணைச்சுக்கும், அப்படி தன்னுடைய தன்மையாக மாற்றிக்கொள்ளும் சொன்னா, அப்ப உலகத்திலேயே ரொம்ப சுப்பீரியர் எதப்பா? அப்ப நெருப்பு தான், அக்னி தான், இல்லையா? அப்ப நான் நெருப்பா? அடுத்த கேள்வி. இப்ப உள்ளேந்து ஒரு விடை வரும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். நெருப்பு அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற எந்த நெருப்பு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் நீ நினைக்கிறியோ அந்த நெருப்பை சர்வசாதாரணமா காற்று ஊதி தள்ளிடும். வெறும் ஊதி தள்ளிடும். நிலத்தையாவது நீர் மூழ்கடிக்கும். நிலத்தையும் நீரையும் நெருப்பு அணைத்துக் கொள்ளும். ஆனால் இந்த காற்று இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு லேசா இருக்கும், கண்ணுக்கு தெரியாம இருக்கும், ஆனால் நெருப்பை ஊதி தள்ளிடும். அப்போ இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அது வெறும் ஜஸ்ட் லைக் தட் ஊதி தள்ளுறதே. அப்போ ரொம்ப பெரிய பவர் காற்றுக்கு தான். அப்ப நான் காற்றா? அடுத்த கேள்வி. விசாரம் உள்ளுக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்கணும். இப்ப நான் காற்றா? அடுத்த விடை வரும். நான் காற்றும் அல்ல. ஏன்? காற்றை ஆகாயம் தனக்கு உள்ளே இழுத்துக் கொள்ளும். காற்றை ஆகாயம் தனக்கு உள்ளே இழுத்துக் கொள்ளும். எப்ப தனக்கு உள்ளே அது இழுக்குதோ மொத்தத்தையும் இழுத்துரும். அப்ப நான் ஆகாயமா? அடுத்த கேள்வி. ஆகாயமும். இப்ப பாருங்க, நம்முடைய இந்த மௌன ஆராய்ச்சி உடம்புல ஆரம்பிச்சு மனசுக்கு உள்ள போய் நின்னு, உடம்ப கற்சிலையாக்கி மனசுக்கு உள்ள போய் நம்ம நின்னு அங்க கேள்வி கேட்கும் பொழுது, மனமா பிராணனா அந்த நிலையில கேட்கும் பொழுது உடல் சார்ந்த நான் மறைந்து, புலன் சார்ந்த நான் மறந்து, உலகம் சார்ந்த நான் மறந்து, ஞான இந்திரியங்கள் சார்ந்த நான் மறந்து, கர்ம இந்திரியங்கள் சார்ந்த நான் மறந்து, பஞ்சபூதங்கள் சார்ந்த நான் மறந்து, நிலத்தை மறந்து, நீரை மறந்து, நெருப்பை மறந்து, காற்றை மறைந்து, ஆகாயத்தையும் மறைக்கும் பொழுது, அவ்வளவுதான், ஆகாயத்தையும் மறைக்கும் பொழுது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. ஏன் ஒண்ணும் இல்லை? படைப்பு உலகம் முடிஞ்சு போச்சு அத்தோட. எப்ப படைப்பு உலகம் முடியும்? ஆகாயம் வரைக்கும் நான் போயிட்டேன்னா படைப்பு உலகம் முடிஞ்சு போச்சு. ஏன்? இறை உலகத்திலே இறைவன் மட்டும், படைப்பு உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை தோற்ற பொருட்களும், அந்த அத்தனை தோற்ற பொருட்களுக்கு உள்ளேயும் இறை உலகம் இருக்கிறது.
அப்ப படைப்புலகத்தினுடைய விளிம்புல போய் நின்னுட்டு இதுதான் நானா இல்ல, இதற்கும் மூலம் ஒன்று இருக்கிறது. அங்க போய் நிற்கும் பொழுது எல்லையில போய் நின்றாச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லப்பா. அங்க ஒண்ணுமே இல்லைன்னு ஒண்ணு சொல்லும் பாருங்க. பாருங்க, இது எல்லாம் இல்ல 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 இல்லன்னு சொல்லும் பொழுது கடைசியில இது ஒண்ணுமே இல்ல, இதுக்கு மேல ஒண்ணுதான் அப்படின்னு ஒண்ணு சொல்லும் பாருங்க. அதுதான் அறிவு. அறிவு. அந்த அறிவு இருக்கிற இடத்துல போய் நின்னுடணும். அந்த அறிவு இருக்கிற இடத்துல போய் நின்னுட்டோம்னா நம்மளுடைய கரு என்னன்றது எனக்கு தெரியும். அறிவை அறியாமல் கருவை அறிய முடியாது. மகரிஷியே ஒரு பாடல்ல சொல்றார் பாரு, அன்பர்களே, உங்களுடைய அறிவை அறிய முற்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் கருவை அறிய முற்படுங்கள் அப்படின்னு சொல்றார் குருவே ஒரு இடத்துல. அப்போ அந்த இடத்துல போய் நான் நிக்கணும். எப்பொழுது இது எல்லாத்தையும் இவ்வளவு கேள்வி கேட்டது நானா இல்ல, நாம சொல்லிட்டு இருக்கோம் நான் கேட்கணும்னு சொல்றேன் இல்லையா, அது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆராய்ச்சிக்கோசரம் நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு போறேன். உள்ள இருந்து அத்தனையும் கேட்பது எதுன்னா அதுதான் அறிவுதான். கேட்பதுவும் அதுவே. ஒவ்வொன்றுத்துக்கும் நான் அல்லன்னு பதில் நம்மள ஒரு இடத்துல போய் நிக்க வச்சது பாருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் விடை சொன்னதும் அதுவே. அப்போ இந்த சரீரம் தன்னை அறிதல்ல உட்கார்ந்தது பாருங்க. அப்போ கேட்டதும் அதுதான், சொன்னதும் அதுதான். அப்ப கேட்டதும் அது, சொன்னதும் அது. அப்ப நான் யாரு? நான் ஒண்ணு இல்லை. இது சொல்றது எது? அறிவு. அங்க சொல்லும். அதைத்தான் மகரிஷி சொல்றார். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் மகான்கள். உணர்ந்தார்கள் அவங்க. அப்போ இது எல்லாம் அந்த இடத்துக்கு போன உடனே அப்பதான் நம்முடைய அறிவு அறியப்படுகிறது. எப்பொழுது என் அறிவு அறியப்படுகிறதோ அந்த இடத்திலேயே எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு மலர்கிறது. இப்ப நமக்கு அன்பு இருக்கு, அந்த அன்புல சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அது கர்மாவுள்ள போய் மாட்டிடும். அப்ப எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு அறியப்படும் பொழுது, அறிவு அறிந்தால் அன்பு மலரும். அப்ப அந்த அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்புன்னா எது சொல்லணுமோ? அன்பும் கருணையும் தான். அந்த அன்பும் கருணையுமாக இருக்கின்றது எது? இறை உலகம். அப்போ அந்த இடத்துல போய் நான் நிக்கிறேன். எல்லாத்தையும் சொன்னது, இவ்வளவு நேரம் சொன்னது இந்த அறிவுதான்பா அப்படின்றேன். இந்த அறிவு அது மட்டும் நிக்கும். அப்ப எதுவுமே தெரியாது. அந்த அறிவு நிக்கும்னா எப்படி நிற்கும்? அது ஒரு உணர்வு. அங்க உடம்பு இல்ல, மனசு இல்லை, ஒண்ணுமே இல்லை. மனம் கடந்த நிலையில் ஒரு உணர்வு. அதுக்கு கண்ணு தெரியாது, கருத்து. மனசு இல்ல, கண்ணுக்கும் கருத்துக்கும் புலன்களுக்கும் எட்டாத நிலை. அந்த நிலையில இருக்கும் பொழுது ஒரு அறிவு மட்டும் நிக்கிறது தெரியும். அதுதான் நான். அதுதான் நான். ஏன்? அதுதான் தெய்வம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமார்.
அகத்ததுதான் மெய்ப்பொருள். அகத்த உள்ளதான் அந்த மெய்ப்பொருள். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவில் என்ன பண்ண சொன்னார்? அடுத்தது திருமூலர். 4வது அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பொகுக்க சொன்னார் ராமலிங்கர். அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னவர் திருமூலர். மெத்தடாலஜி. அந்த முறைகள் பிரகாரம் வாழ்ந்து காண்பித்தவர் ராமலிங்க வள்ளலார். அதுதான் மகரிஷி சொன்னாரு. அப்ப இந்த அறிவில் அறிவாய் நிலைத்து, அவங்க எல்லாம் நிலைத்தவங்க. எப்படி நிலைத்தாங்க? அறம் வகுத்தோர். அத்தோட நின்னாங்களா? வகுத்தபடி வாழ்தல் நம்ம முதல்ல சொன்ன பாருங்க, அதுதான் வாழ்ந்து காட்டினோர். அவங்களாம் வாழ்ந்து காட்டினார். அப்ப எந்த இடத்துல அறிவு அறியப்படுகிறதோ, இதுவே நான் அப்படின்னு சொன்னா, அப்புறம் இவ்வளவு நேரம் நான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தனே, இந்த கடைசியில இந்த இடத்துல இது நிக்குதே, இந்த அறிவுன்னு ஒண்ணு நிக்குது. இப்ப நிக்கிறது இந்த அறிவு மட்டும் தானே நிக்குது. இந்த அறிவுக்கு என்ன இருக்கு? ஸ்தூலம் இருக்கா? சூக்குமம்? ஒன்னும் கிடையாது. ஸ்தூல தேகமும் இல்ல, சூக்கும தேகமும் இல்ல. அதிசூக்குமம். அந்த அதிசூக்குமம். ஏன்னா நமக்குள்ள 59 தத்துவங்கள் ஸ்தூல தத்துவமாகவும், 36 தத்துவங்கள் சூக்கும தத்துவமாகவும், ஒரே ஒரு தத்துவம் அதிசூக்கும தத்துவம். அந்த இடத்துல போய் நின்னுடும். நின்னாச்சுன்னா ஒண்ணு இல்லை. அப்ப என்ன பண்ணுங்க? அந்த அறிவியும் தள்ளிடணும். நம்ம அறிவியும் தள்ளிடணும். இந்த அறிவியம் கழித்து விட்டால் அங்க மிச்சம் என்ன இருக்கு? ஒண்ணு இல்லை. பாழ். அப்ப அந்த இடத்துல மனம், நம்ம விரக்தியில சொல்றோம் இல்லையா, பாழா போன மனசுன்னு, அதுதான் உண்மையான பாழாய் போன மனம். அதுதான். இப்ப பாருங்க, நீங்க எந்த ஆராய்ச்சி பண்ணாலும், இறைநிலையில ஆரம்பம் பண்ணா முடிவு மனசுலதான் முடியும். அப்ப மனம் அதை அறிகின்ற ஆய்வுதான் இந்த மௌனம். அப்ப இந்த நிலையில இந்த மௌனத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில நாம சிந்திச்சோம்னா, அறிவதற்கு முற்பட்டால் அந்த உணர்வு நிலைக்கு நம்மால செல்ல முடியும். அந்த உணர்வு நிலைக்கு செல்வதற்கு இந்த காலகட்டத்துல, ஏன்னா நம்ம பரபரப்பான ஒரு வாழ்க்கை வாழறோம், வேகமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனசுக்குள்ள அழுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு நடுவுல உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வு, இந்த மௌனம், இதெல்லாம் பண்றது நமக்கு பெரிய விஷயம். ஆனால் அதுக்குள்ள நம்ம இவ்வளவு போயிட்டோம்ல, அதுக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி நம்ம எடுத்தோம்னா, அந்த வாழும் காலத்திலேயே அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலை, அதுதான். அதை உணர்ந்துடுறோம் பாருங்க. அதுதான் சாகாக்கலை, அதுதான் மரணமில்லாத பெருவாழ்வு, அதுதான் வாழும் பொழுதே மனம் இறந்த நிலை. அதுக்கப்புறம் எல்லாமே போயிடும், எல்லாம் போயிடும். அந்த முப்பாள் தாண்டிடும். அதெல்லாம் நமக்கு மகரிஷி நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறாரு. நம்ம கையில ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத சிந்தனைகளை தள்ளிவிட்டு குரு காட்டிய வழியில
நாம முடிந்த அளவுக்கு இந்த மௌனத்தையே நாம கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திய கடமையாக எடுத்துக்கொண்டு வரும் பொழுதும் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், தானாவே உங்களுக்கு உங்களை அறியாம பாருங்க, இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எண்ணம் குறையும், மூச்சினுடைய எண்ணிக்கை குறையும், தெளிவான முடிவுகள் வாழ்க்கையில எடுக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ற ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். வார்த்தைகள் அளவாயிடும். இது அத்தனையும் நமக்கு கிடைக்கும். நண்பர்களே, அந்த வகையில இந்த மௌனம் ஒரு ஆனந்த அனுபவம் என்கின்ற தலைப்பிலே 9 பகுதிகளாக நாம சிந்தனை பண்ணிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த உச்ச நிலைக்கு இன்னைக்கு சிந்தனை பண்ணிருக்கிறோம். இந்த 9வது பகுதி தான் நிறைவு பகுதி. இந்த சிந்தனையை, இந்த சுய ஆராய்ச்சியை நம்ம வாழ்க்கையில செய்யும் பொழுது அந்த முக்தி நிலை என்று சொல்லுகின்ற மனதிற்கு எண்ணத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்ற நிகழ்வு நமக்கு வெகு சீக்கிரமே நடக்கும். இதை நம்ம தினமும் வாழ்க்கையில ஒரு நித்திய கர்மா போல இதையும் நம்ம நல்ல கர்மாக்களை நித்திய கர்மாவா நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பதிவுகள், மற்ற பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதுக்குண்டான வழிகள் தான் இந்த 5 தவங்கள் நம்ம சொன்னது. அதுல இந்த ஆத்ம தவம் என்கின்ற மௌனம் ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவத்தை நமக்கு வாழ்க்கையில, அந்த ஆனந்த அனுபவம் ஒரு தடவை வந்துருச்சுன்னா போறோம், அது என்னைக்குமே மறையாது. அது போலதான் இந்த ஆனந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையிலே தினமும் நாம ஒவ்வொரு க்ஷண நேரமும் நாம அனுபவிக்க வேண்டும் என்று கூறி இந்த அற்புதமான ஒரு தொடருக்கு, இந்த நிறைவு பகுதி வரை 9 தொடருக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், ஆழியார் ஐடி இயக்குநர்களுக்கும், இதுகாரும் செவிமடுத்த அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக ஸ்கை யோகா டிவி கலந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த 9 பகுதியும் கேட்டு பயன்பெறுகிறவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த சந்திப்பிலே மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பிலே சந்திப்போம் என்று கூறி இந்த அமர்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். ஆரம்பிச்சலாம். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக TS ராஜாராமன் ஐயா, சென்னையிலிருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளம் தானே ஐயா. ரொம்ப சிறப்பா கொடுத்தீங்க, நிறைவு பண்ணிட்டீங்க 9 பகுதி. மௌனம் ஒரு ஆனந்த அனுபவம். இப்போ எல்லாம் பழைய எல்லாத்தையும் பார்த்து மறுபடியும் டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். நம்ம யூடியூப்ல போனோம், நன்றா இருந்தது. எனக்கு 2 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி மௌனம் ஆனந்த அனுபவம்னு சொல்லிட்டீங்க. மௌனத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்த அனுபவம் இந்த பஞ்ச கோஷங்கள்ல ஆனந்தமய கோஷத்துல கிடைக்கக்கூடிய அந்த இது நிலை கிடைக்குமா? அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி ஒரு பொதுவான கேள்வி. இப்ப 3 அகத்தாயம் முடிஞ்சு பிரம்மநாயத்துக்கு போறோம். அது முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு ஆயுர் பயிற்சிக்கு போறோம். என் கேள்வி என்னன்னா, பிரம்மஞானம் இல்லாமலேயே 3 அகத்தாயம் முடிஞ்ச பிறகு டைரக்டா ஆயுர் பயிற்சிக்கு போலாமா? சரி, வாழ்க வளம். நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க இல்லையா, அந்த ஆனந்தமய கோஷம்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா, அதுதான் அல்டிமேட். நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு வெளியில தான் இந்த உடம்புக்கு ஒரு இந்த ஸ்கின்ன நாம ஒரு ஒரு போர்வைன்னு வச்சுக்கோங்க. இந்த போர்வைக்கு உள்ள நமக்கு உள்ள நீங்க இந்த சைவத்திலையும் வைணவத்திலையும் ஒரு கோவில் திருவிழால பண்ணுவாங்க, போர்வை கலைதல்னு ஒரு திருவிழா ஒண்ணு பண்ணுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைவத்திலையும் வைணவத்திலையும் பண்ணுவாங்க. சுவாமியை வீதி உலா வரும்பொழுது ஒரு போர்வையா கலைப்பாங்க.
அது எதுக்குன்னா அந்த போர்வை கலைக்கிற நிகழ்வு வந்து நமக்குத்தான். ஓ அதை அதுதான் பத்தி எடுத்துக்காரு. ஆமா, அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம இப்ப பேசணும். இன்னைக்கு நம்ம ஒரு மௌனத்துல பண்ண ஆராய்ச்சி அதுதான். முதல்ல வந்து அதுதான் வந்து நம்ம வந்து 5 நமக்கு மேல வந்து அதாவது வந்து பஞ்ச கோஷம்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. பஞ்ச கோஷம்னா வலைன்னு அர்த்தம், நெட்டு. ம். நமக்கு இந்த தோலுக்கு உள்ள வந்து நமக்கு வந்து அதுக்கு மேல 5 போர்வை இருக்கு. ம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு சொல்றோம். ஆமா. அதுல வந்து முதல்ல வந்து அன்னமய கோஷம்னு சொல்றது அதுதான். இந்த உடம்பு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் பாருங்க. ம். அதுதான் அன்னமய கோஷம். ஏன்னா அன்னத்தால வளர்றது இந்த உடம்பு. சரி. அதுதான் நான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டணும். ம். அந்த போர்வையை களையணும். ம். அதை கலைஞ்சா உள்ள போனா அதுதான் மனசு ஒடுங்குற இடத்துல நில்லுன்னு சொன்னோமா இன்னைக்கு. ஆமா. அந்த மனசு ஒடுங்குற இடத்துல நிக்கிறது தான் வந்து மனோமய கோஷம். சரி. அந்த மனம் ஒடுங்க 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 என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பிராணன் அடங்கும். எப்ப பிராணனும் அடங்குறதோ எண்ணம் குறையும், மூச்சினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதுதான் 3வது பிராணமய கோஷம். உள்ள நின்னுடும் அந்த 3வது போர்வை. அந்த 3 கலைஞ்சாச்சுன்னா 4வது வந்து இந்த உடம்பு ஏன் எடுத்தது, இதெல்லாம் வந்து பண்றது யாரு, இந்த கர்மாவை செயல்படுத்துறது யாரு, என்னுடைய இந்திரியங்கள் இந்த கோள்கள் மூலமா அந்தந்த தசா புத்தியில நம்மள வந்து ஒண்ணு பண்ண வைக்கிறது. கோள்கள் தான் அது அத்தாரிட்டி. அதுதான் வந்து அடுத்தது வந்து விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது சயின்டிபிக்கா நம்ம வந்து திங்க் பண்றது நம்மள நடக்கிறது அத்தனையும் அதுதான். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இத்தனை நாளா வந்து இந்த சரீரத்துல இருந்து இது எல்லாத்தையும் இது வந்து பண்ண வச்சுட்டு இருக்குதே. இத ஒருத்தன் இதை பண்ண வச்சான் இல்லையா? இவன் இது பண்ணது இந்த இத்தனை நாளா என் உடம்புக்குள்ள இருந்து பண்ணது பெருசா, இத பண்ண வச்சவன் பெரியவனா? பண்ண வச்சதுதான் பெரியவன். பண்ண வச்சவன் பெரியவன். அப்ப பண்ண வச்சவனை பாக்குறது தான் கடைசியில வந்து ஆனந்தமய கோஷம். அங்க போய் நின்னாச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. ஓகே, நல்லா கிளியரா விளக்கம். அதுதான் வந்து நமக்கு உள்ள இருக்கிற அந்த 5 கோஷங்கள். அதுதான் மௌனத்துல ஆனந்தமய கோஷம்னு சொல்றதும், பஞ்ச கோஷங்கள்ல ஆனந்தமய கோஷம்னு சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நன்றியா. ஓகே, அடுத்தது வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, பிரம்மஞான பயிற்சி அகத்தாய்வு முடிச்சிட்டு அருள்நிதியர் பயிற்சி ஆசிரியர் பயிற்சிக்கு போலாமான்னு கேக்குறீங்க. ஆமா. அகத்தாய்வுல வந்து உங்களுக்கு எது வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகத்தாய்வுல வந்து எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஓடித்தல், இந்த நான் யார் இது எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஆனால் பிரம்மநிலை விளக்கம் தெரியாம ஆசிரியர் பயிற்சி நம்ம போவோம். பிரம்மநிலை விளக்கம் தெரியணும் இல்லையா நமக்கு? ஆமா. பிரம்மனினுடைய விளக்கம் தெரியாம நான் வந்து எதை போய் நான் வந்து ஆசிரியர் பயிற்சியில போய் சொல்ல போறேன்? அந்த பிரம்ம ஞானம்ன்ற அறிவு அந்த பிரம்ம ஞானம் என்கின்ற அந்த உணர்வு வந்தாதான் அதை வச்சு நான் போய் வந்து அந்த மக்கள் தொண்டு செய்ய முடியும். அந்த மக்கள் தொண்டு செய்ய முடியும். பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா நமக்கும் சொன்னது தத்துவத்துல அத்வைதம் சொன்னது அதுக்குத்தான். இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பத்துல கூட சைவ சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா சிவ தொண்டர்களுக்கு 200 பேரு நாயன்மார்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு சிவ தொண்டு செய்யறவங்களுக்கு எல்லாம் 200 பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அருள் நிதிகள்னு பேரு. மாணிக்கவாசகர் வருது. ஆமா, மாணிக்கவாசகரே சொல்லுவார் பாருங்க. மாணிக்க வாசகர் திருத்துறைப்பூண்டி திருப்பள்ளி எழுச்சியில சொல்றாரு பாருங்க. அந்த கோவில்ல சிவபெருமானுக்கு பள்ளி எழுச்சி பாடும்போது அருள்நிதி தரவல்ல ஆனந்த மலையே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேன்றார். ஆமா, நான் படிச்சிருக்கேன். ஆமா, அப்போ அந்த அருள்நிதின்ற பட்டம் கூட எப்போ தொண்டு செய்யறவங்களுக்கு தான் அந்த பட்டம். அப்ப அந்த தொண்டு நான் செய்யணும்னா எந்த தொண்டை நோக்கி நான் போறேனோ அதை உணராம தொண்டு எப்படி செய்ய முடியும்? கரெக்டா சொன்னீங்க. அதனால பிரம்ம ஞானம் முடிஞ்சிட்டு தான் அருள்நிதி பயிற்சி. அதான் வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றியா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா அவர்களை தொடர்ந்து கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்பா. முடிச்சிட்டீங்க 9ஐயும். இனிமே நாங்க 9ஐயும் தனி ஒரு போட்டு கேட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு அதை முயற்சி பண்றோம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நீங்க அறிவுல 2 சொன்னீங்க, தொழில் சார்ந்த அறிவு, பண்பாட்டு அறிவு. இத தனித்தனியா எப்படியா பிரிக்கிறது? 2 அறிவும் ஓரளவாவது கலந்து இருந்தா வாழ்க்கைக்கு ஒத்து வரும்.
தொழிலும் வேணும், பண்பு வேணும். அது ஒண்ணு எனக்கு நீங்க பேசல. இன்னொன்னுயா, தன்னை, கருவை, பரத்தை, அறிவை, இறை உருவை அழகா சொன்னீங்க. அது ஒன்னொன்னுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. ஆனா தன்னை அறிவது, தன் கருவை அறிவது, தன் கருமாவை அறிவது, இதுல எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குயா? இல்ல எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறது? 2 தான் என் வாழ்க வளம். அப்படி இல்லம்மா. அதாவதுமா, தன்னை அறிஞ்சிட்டாலே, தன்னை அறிஞ்சா மட்டும் போராது, கருவை அறியணும். கருவை அறிஞ்சதுன்னா கர்மா தெரிஞ்சிடும். கருவை அறிஞ்சிட்டீங்கன்னா கர்மா தெரிஞ்சிடும். தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முந்தை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினைகளை பிடித்து பிசைவன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ நீங்க கருவை அறிஞ்சிட்டா கர்மா தெரிஞ்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கருவை அறியணும். அதாவதுங்க புரியுது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மனவளக்கலை என்பவர்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. அது 3 தெரியும் இல்லையா? இதுல ஆகாமிய கர்மான்றதுதான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி. ஆகாமிய கர்மா அதாவது, நான் என் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா இது மாதிரி என்ன பண்ணணும்னு இப்ப ஒரு கேள்வி கேட்கறீங்க பாருங்க. இதுதான் ஆகாமிய கர்மா. அப்ப இந்த ஆகாமிய கர்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி நீங்க வாழ்க்கையில சந்திக்க போற ஒவ்வொரு விளைவுகளுக்கும் உங்களை வந்து விழிப்பு நிலையோட இருக்க வைக்கும். அதுதான் ஆகாமிய கர்மா. அப்ப நீங்க இனிமேல் வாழ்க்கையில பண்ண போற ஒவ்வொன்றுத்துக்கும் விழிப்பு நிலையோட இருந்து செய்யும் பொழுது அதுல நீங்க மாட்டக்கூடாது கர்மால. அதுதான் ஆகாமிய கர்மா. பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்றது கிருபாநதி அம்மாவினுடைய தன்வினை, உங்களுடைய வினை. இது நீங்க உங்களுடைய 3 வயதிலிருந்து இந்த கேள்வி கேட்ட இந்த க்ஷண நேரம் வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணிருக்கிறீங்களோ அதன் மூலமா வருது தன்வினை. அப்போ விழிப்பு நிலை வந்துட்டாலே ஆகாமிய கர்மால இருந்து நம்ம வந்து கிளியரா ஆயிடுவோம். அப்போ அடுத்தது தன்வினை தான் உள்ளுக்குள்ள இதெல்லாம் நீ பண்ணிருக்கே அப்படின்னு உனக்கு உள்ள இருந்து சொல்லும். அப்ப தன்வினையை போக்குறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? பிராயச்சித்தம், மேல் பதிவு, பதிவு முறிவு. அதுக்குத்தான் சொன்னது இந்த இதெல்லாம் நம்ம பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம பண்ணுங்க, உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றது. அடுத்தது சஞ்சித கர்மான் இருக்கு பாருங்க. அது தன்வினையும் இல்ல, பின்னாடி வரப்போற விழிப்பு நிலையும் அல்ல, முன்னாடி இருக்கிற 6 தலைமுறை செய்தது. அது நமக்கு தெரியாது. அதுக்குத்தான் தவம், மௌனம். அப்ப இந்த 3 நிலையில இருந்து பண்ணும் பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது உங்களுடைய 2வது கேள்விக்கான விடை. முதல் கேள்விக்கு வந்து, அதாவது அறிவுன்றது ஒண்ணுதான். அந்த ஒரு அறிவிலேயே தொழில், வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான அறிவு இருக்கிறது. வாழ்க்கை எதுக்கோசரம் வாழணும், பிறவினுடைய நோக்கம் என்னன்னு சொல்ற அறிவும் 2 ஒண்ணுதான். நாம என்ன பண்ணோம், வாழ்க்கையில ஒரு லெவல் வர வரைக்கும் தொழிற்கல்வி, இது வந்து நம்மளுடைய மரபணுலயே இருக்கிறது பண்பாட்டு கல்வி. ஆனால் நாம வந்து ஒரு உணர்ச்சி வேகத்துல அந்த மெட்டீரியல் வேர்ல்டுன்னு சொல்றோம், லாஜிக்கல் லைஃப், அந்த லாஜிக்கல் லைஃப் ஓடையே நம்ம வாழ்ந்ததுனால இந்த அறிவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பணம் இருந்தாதான் வாழ்க்கை, வசதி இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு போயிட்டோம். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல, பணமும் வாழ்க்கைக்கு முக்கியம். அந்த நிலைக்கு அந்த அறிவு எடுத்துட்டு வந்ததுன்னா 2ம் ஒண்ணு சேர முடியும். அதைத்தான் சொன்னோமா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சேஷாச்சலம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மிகவும் சிறப்பு ஐயா. எனக்கு ஒரு பேசிக்கான கேள்வி, பட் நீங்க எனக்கு திட்டக்கூடாது. பட் இந்த மௌனம் வந்து விழிப்பு நிலையில நான் இருக்க ட்ரை பண்ண ஐ வில் சக்சீட் இன் தி லைஃப். விழிப்பு நிலையில இருக்கும்பொழுது அந்த அகங்காரம் நான் தூக்காம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி, how can I maintain that? அதுதான் உள்ளுக்குள்ள போகணும்னு சொன்னது. அதுதான் உள்ள போய் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நீங்க மௌனம்ன்றதுக்கு the purpose of மௌனம் what? Who am I? To keep calm, quiet. keep calm, quiet. அமைதியா இருக்கும். அப்ப அமைதியா இருக்கும்போது உள்ளது என்ன வரும்?
இந்த அமைதியா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்குது, இத்தனையும் பண்ணிட்டு இருக்குது, இது யாரு? அது இது வரும், இது இறைநிலை வரும், இது வரும், இது வரும். உங்களுக்கு இறைநிலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே அந்த ஆன்சர் வந்துருதுன்னா அது உங்களுக்கு உணர்வா தெரியணும், வார்த்தையா வரக்கூடாது. ஓ மை காட். ஓகே. அது உணர்வா தெரிஞ்சிருந்ததுன்னா சேஷாச்சலம் இந்த கொஸ்டினை கேட்டிருக்க மாட்டார். ஓ மை காட். புரியுதா? புரியுது. அது நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு பர்சன் டு பர்சன் கான்வர்சேஷன் மாதிரி நீங்க எடுத்து போயிட்டீங்கன்னா, நம்ம நடைமுறை வாழ்க்கையில பேசும்போது நம்ம வகுப்பு எடுக்கும் போது சொல்றோம் இல்லையா, நானும் நீயும் 2 பேருமே இறைவனுடைய அம்சம் தான்பா அப்படின்னு வகுப்புல சொல்றோம். இது நம்ம வார்த்தையில சொல்றோம். ஆனா அது உள்ளுக்குள்ள போய் அது உணர்வா மாறித்தான் கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அதாவது வார்த்தைக்கும் பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. ரமண மகரிஷி சொல்றாரு, உனக்கு மௌனம் எப்ப சித்தி ஆகும்னு கேட்டீங்கன்னா, சுகக்கடல் பொங்க. நீங்க காமா உட்கார்ந்தீங்கன்னா அப்ப வெறும காம வரக்கூடாது, உங்களுக்குள்ள ஒரு சுகக்கடல் பொங்கணுமா. சுகக்கடல் பொங்க, சொல் உணர்வு அடங்க, சும்மா இருந்திடங்க அருணாச்சலா அப்படிங்கிற. அப்போ உங்களுக்குள்ள சுகக்கடல் பொங்கணும். சுகக்கடல் பொங்கும் பொழுது சொல் உணர்வு அடங்கணும். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. நீ இறைநிலையின் அம்சம்னு சொன்னது வாயில சொன்னாலும் அது ஒரு வார்த்தை தான். அதையே நான் இறைநிலையுடைய அம்சம்னு உணரும் பொழுது வேற மாதிரி ஆயிடுறது இல்லது. ஐ அக்ரி. இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு ரீசனே நீங்க நான் ஒரு தடவை நான் திருவண்ணாமலை ரமண மகரிஷி ஆசிரமத்துல மெடிடேஷன் பண்ணும்போது I got up after 1.5 hours or 2 hours maybe. பட் அப்போ எனக்கு அப்பதான் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க மௌனம் சில நேரத்துல விழிப்பு நிலையோட மெயின்டைன் பண்ணணும், யூ ஷுட் நாட் ஸ்லீப் அப்படின்னு சொன்னாங்க. அததான் நானும் சொல்றேன், கண்ணை திறந்துட்டே கூட மௌனம் இருக்கலாமே. அதுதான் கேட்டேன். முடியும் அந்த நிலைக்கு. பாருங்க, மகான்கள் போயிருக்காங்கன்னா மகான்களுக்கும் சேஷாச்சலத்துக்கும் ஐயாவுக்கும் வித்தியாசம் என்ன? மகான்களுக்கும் ஒரே தலை, நமக்கும் ஒரே தலை தானே. அவங்களுக்கும் 2 கண்ணு, நமக்கும் 2 கண்ணு தானே. அப்ப மகான்களால முடியுதுன்னா மனிதர்களால முடியாதா? நிச்சயம் முடியும். Then one more supplementary question. நான் ஒரு புக்கில் படிச்சேன், மார்னிங் 3:30 to 4:30 we can just close our eyes and sit for half an hour. It is not a meditation. We can keep quiet and we can think about something and pray for self or அப்படின்னு சொன்னாங்க. Is it a kind of maunam or some other habit? That itself அதுவே ஒரு மௌனம் தான். அதுக்கு பேர் சும்மா இருக்கிறது தானே. You are not doing meditation. Okay. Just you are sitting. அதுதான் சும்மா இருன்றது. அதுதான் அது 3:30 to 4:30 instead of doing some meditation I can sit for half an hour like that. தாராளமா பண்ணலாம் சார். நீங்க சும்மா இருக்கிறதுக்கு there is no time. பட் early morningங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு எல்லாமே காமா இருக்கும். அதுவும் இல்லாம உங்களுடைய பிரெயின் என்ன பண்றதுன்னா, ராத்திரி முழுக்க பிரெயின் என்ன பண்றதுன்னா தூக்கத்துல தன்னைத்தானே ஃபுல்லா கிளீன் பண்ணிடுறது பிரெயின். It's ready to absorb everything. அப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது டெஃபினட்டா அது ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா. தேங்க்யூ ஐயா, வாழ்க வளமுடன். அருமை. தேங்க்யூ அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக ராஜேஸ்வரி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, மௌனம் இஸ் இட் ஒரு ஆத்ம தியானமா? அதான் ஒன்னும். அப்புறமா நம்ம மௌனத்துக்கு போகணும்னா இந்த 4 அம்சங்களும் எல்லாம் தாண்டி தானே போகணும் ஐயா. மௌனம் ஆமா சடன் வராது இல்லையா? ஆமா, தாண்டி தான் போகணும். அப்ப இந்த 4 நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணாதான் எண்டிங் ஸ்டேஜ் இஸ் த மௌனம். எஸ், நீங்க 4 நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாலே 5ஆவதுக்கு அதுவா நீங்க பிரயத்தனம் பண்ணவே வேண்டாம், தானா வந்துடும். இல்ல, அது உங்களை கூட்டிட்டு போயிடும். ஓகே அதுவே உங்களை கூட்டிட்டு போயிடும். ஓகே ஒரு கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துல நீங்க மூவ் பண்ணவே வேண்டாம், அந்த கும்பலே உங்களை அப்படியே தள்ளின்னு போறது பாருங்க. ஓகே, லைக் தட்.
அப்புறமா ஆகாம கர்மம் வந்து சஞ்சிதம் பிராரப்தம் சேர்ந்து பண்றது ரிசல்ட் இஸ் ஆகாம கர்மமா இல்ல ஆகாம கர்மமே வேறேவா? சஞ்சிதம் 2 + 2 = 4 இல்லையா? ஓகே. அதே போலதான் சஞ்சிதம் பிளஸ் ஆகாமியம் பிளஸ் வாட் அப்படிங்கிற ரிசல்ட் ஈக்குவல் டு வாட்ங்கிறது தான் தட் இஸ் அவர் பிரசன்ட் லைஃப். ஓகே. அப்ப இன்னைக்கு லைஃப்ல எனக்கு வருதுன்னா இப்ப இன்னைக்கு லைஃப்ல வந்து ஐ ஹேவ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இல்லையா? எவ்ரி டே எவ்ரி மினிட். அப்ப நான் அதை ஃபேஸ் பண்றதுல உங்களுக்கு வந்து நீங்க உடனே அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வாற ஒண்ணு அந்த ஏற்கனவே பண்ண கர்மானுடைய விளைவை நீங்க வந்து அனுபவிக்கிறீங்க, இல்ல யூ ஆர் ஆடிங் ஒன் மோர் கர்மா தன்வினையில. அப்போ அந்த இடத்துல நீங்க விழிப்பு நிலையோட இருந்துட்டீங்கன்னா, ஏன்னா வந்து ஆகாமியன்றது வந்து சஞ்சிதம் பிளஸ் பிராரப்தம். அப்ப ரெண்டும் சேர்த்து வரும் பொழுது நீங்க அவேர்னஸோட இருந்துட்டீங்கன்னா அதுல இருந்து மேக்சிமம் நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அதுல இருந்து. ஐயா ரொம்ப நன்றி. நீங்க டைம் கிடைக்கும் போது பேசுங்க. கண்டிப்பா பேசுவேன். அம்மா சொன்னாங்க, நான் பேசிடுறேன். கால் பண்றேன். அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. என்னோட நல்வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சரோஜா கிருஷ்ணன் அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய 9 மௌனம் ஆனந்தங்கிறது 1லிருந்து 9 வரைக்கும் இது வரைக்கும் நான் ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா படிச்சிருக்கிறேன் ஐயா. அற்புதம், ஆனந்தம் ஐயா. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்ப நாம கேட்டு ரசிக்கும் போது வெளியில எல்லாம் இப்ப எனக்கெல்லாம் பேசுறதுக்கே தோணலைங்கய்யா. யாருடையும் பேசுறதுக்கும் தோணல. கேட்டா ஏதாவது வந்துருமோங்கிறது அந்த பயமும் இல்லை, பேசவும் பிடிக்கல. இன்னைக்கு நீங்க சொல்லி இருக்கிறத அந்த 9 இதுல உடலும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல, ஆன்மாவும் நான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று, இதுனா ஆகாயம் வரைக்கும் போயிருக்கிறீங்க. ஆகாயம் விழிப்புல நின்று அதுவும் நான் அல்ல, அங்க அறிவுன்னு சொல்றீங்க. அங்க அறிவுன்னா ஆகாயத்துக்கு மேல இறைநிலை இருக்குதுங்கய்யா. ஆமா, ஆகாயத்துக்கு மேலதானே. ஆகாயத்துக்கு மேலதானங்க இறைநிலை. ஆமாமா, அதான் இறை உலகம். என்ன இறை ஞாபகம் வச்சுங்க. நாம இந்த கேள்வி எல்லாம் கேட்கறோம்ல, இந்த கேள்வி கேட்கிற இடம் வந்து படைப்புலகம். இந்த படைப்புலகத்தை படைச்சவன் ஒருத்தன். அந்த படைச்சவனை போய் பாக்குறீங்க பாருங்க. இது எல்லாத்தையும் படைச்சவன் இங்க இருக்காம்பான்னு சொல்றது அறிவு. அப்ப அந்த அறிவு உங்களை அங்க எடுத்து போய் நிக்க வச்சிரும். அங்க போய் நின்னுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இறை உலகம் தானே. அதுதான் வந்து அந்த அறிவு அங்க போய் நிக்கிறது பாருங்க. அதுதான் நீங்க சாட்சி. நீங்க தான் சாட்சியா பாக்குறீங்க அத. சரிங்க. அப்ப நான் அல்ல, இது அந்த இறைவனை சாட்சியா பாக்குறது. இது ஒரு விட்னஸ் தான், இது கருவி. இது வந்து அதை பார்க்கும் பொழுது பாக்குறது நீங்க, பார்க்கப்படுறது வந்து அதுவே. ஞாபகம் வச்சுக்கங்க. பார்க்கறது வந்து பார்க்கப்படுவதை பார்க்கும் பொழுது எத்தால் எது உங்களை பார்த்ததோ அது உங்களை இழுத்துரும். அதுக்கப்புறம் அதுவே எல்லா இடத்துலயும் சர்வம் பிரம்மமா வியாபிச்சு நிற்கும். நான் இல்லை, அது உணர்தான் மௌனம் சொன்னேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க வார்த்தைகள் இதெல்லாம் கேட்ட பிற்பாடு கிளாஸ்ல போய் தியானம் எடுத்தாலும் நிறுத்தி நிதானமா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கருத்துல கொண்டு அமைதியா தியானம் பண்றேன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா அவர்களை தொடர்ந்து அருள்நிதி சசிகலா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, ஒரு 2 கேள்விங்க ஐயா எனக்கு. அதாவது நீங்க இதுவரையிலும் நடத்துனதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. இப்போ வந்து இந்த வெளியில வந்துங்க ஐயா, அதாவது எதுவுமே இல்லாம வெட்ட வெளியில படுத்து உறங்கலாமா? அது ஒரு கேள்விங்க ஐயா, நைட்ல. அடுத்தது நீங்க சொன்னீங்க இந்த இரவு முழுவதும்
அறிவு வந்து ஓய்வா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரிதாங்க ஐயா அது அந்த இது நான் நல்லா உணர்ந்திருக்கேங்க ஐயா. நான் முன்னொரு டைம் கூட போன ஜூம்ல உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், சொன்னீங்க. அது வந்து எப்படின்னாங்க ஐயா, அந்த பேரின்பங்கிறது இப்போ காலையில 4 to 7 வரலும் மௌனமாவே இருக்குங்க ஐயா. அந்த காலையில அந்த பேரின்பம் அப்படிங்கிறத நம்ம உணர்றது நல்லா தெரியுதுங்க ஐயா. அது வந்து அடிக்கடி அந்த மாதிரி வருமா, அந்த நிலைக்கு அடிக்கடி நம்ம போலாமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் ஐயா. போலாம், கண்டிப்பா போலாம். அதுல ஒன்றும் மாற்றாங்க. அதை நோக்கிதான் நம்மளுடைய பயணமே. அதுதான் எல்லாரும் வரலன்னு ஃபீல் பண்றாங்க. அதை நோக்கி உங்களுக்கு வருதுன்னு போது நல்லா அதை ஆனந்தமா அனுபவிங்க. அதுதான் ஒரு ஆனந்த அனுபவம்னு சொன்னது ஒண்ணு. ரெண்டாவது வந்து வெட்ட வெளியில வந்து வெறும் அப்படியே வந்து படுக்க கூடாது. தசைகள் விடிய காத்தால வர எனர்ஜி வந்து 12 மணிக்கு மேல விடிய காத்தால வர எனர்ஜி வந்து தசைகளுக்கு வந்து ஒரு இறுக்கத்தை கொடுக்கும். காலையில எழுந்துக்கும் போது உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். சரிங்க. ஏன்னா இப்ப எல்லாம் உருக்க காலங்கிறதுனால கிராமப்புறங்கள் எல்லாம் அது பரவாயில்ல, அது அப்படி படுக்கலாம், அந்த நேரத்துல படுக்கலாம். அதுதாங்க ஐயா கேக்குறேன். எப்பவுமே மாதிரி படுக்கலாம். இல்ல அதாங்க ஐயா. இப்ப வெளியில எல்லாம் கட்டில் போட்டு கட்டில அப்படிதான் உறங்குறாங்க. அது ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட, நான் கேட்டு சொல்றேங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த மாதிரி எல்லாம் உறங்க கூடாதுங்கிறாங்க. ஆனா நம்ம கிராமப்புறத்துல வெளியில தான் நம்ம படுத்து தூங்குறோம். கிராமப்புறத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் வேற, நகரத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் வேற. சரிங்க. அது ஞாபகம் வச்சுக்கங்க. அது தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம். புரியுதுங்க. ஆனா அடிக்கடி நம்ம அந்த பேரின்பம் கிடைக்குது, நம்ம போலான்ற பட்சத்துல நமக்கு அது வந்துங்க ஐயா வர வர ஷார்ட் டைம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது எப்படின்னா, நம்ம முன்னாடி எல்லாம் ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும். இப்ப டக்குன்னு நம்ம போனதும் நமக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியலைங்கய்யா. அது ஒரு இது கிடைக்குது, அது உணர முடியுது. அத வந்து அடிக்கடி அந்த மாதிரி போறது தப்பு இல்லையா? அதுதாங்க. அதே நேரத்துல குடும்பத்துல ஒன்றை ஒன்று அமைதி கெடாமல் பார்த்து. சரி. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. தூக்கத்தை உணராதவர்கள் மரணத்தை உணர மாட்டார்கள் சொல்லுங்க. அது எப்படிங்க தூக்கத்தை உணர்ந்து இருக்க முடியும்? கேள்வியே நீங்க மாத்திட்டீங்களே. என்னங்கய்யா? மரணத்தை உணராதவர்களா? நான் என்ன சொன்னேன் சிந்தனை விளக்கத்துல? என்ன சொன்னேன்? தூக்கத்தை உணர்ந்தவர்கள் மரணத்திற்கு பயப்பட மாட்டார்கள்னு சொன்னேன். ஓ, அதுதான். தூக்கத்தை உணர்ந்தவர்கள். ஆமா, அதான் யோசிச்சுனே வந்தேங்கய்யா, சட்டுன்னு மறந்துட்டேன். தூக்கத்தை உணர்ந்தவர்களா? தூக்கத்தை அதுங்க எப்படிங்கய்யா தூங்கும் போது உணர முடியுமா ஐயா நம்மளால? எப்படி உணர முடியும்? உணர்ந்தீங்கன்னா இந்த கேள்வியே கேட்க மாட்டீங்களா? ராத்திரி நீங்க சொல்றீங்களே நைட்டு படுத்தோம் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம், அதுக்குள்ளயும் பார்த்தா பொழுது விடிஞ்சிருச்சுன்னு சொல்றோம்ல. ஆமா, அதுதான் அந்த நேரத்துல உங்க உடம்பு இல்ல, மனசு இல்ல, புலனும் இல்ல, மூணுமே இல்ல, எதுவுமே இல்ல. இந்த மூணும் இல்லாத நேரத்துல நம்ம நடைமுறை வாழ்க்கையில எது பிணமா இருந்தா தானே? ஒரு வீட்டுல வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு வெறும் பூத உடல் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு தான் உடம்பு இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு தெரியாது. மனசு இருக்கு அதுக்கு? இருக்காது. புலன்கள் இருக்கா? இருக்காதுங்க. இந்த நிலையதான் நேற்று ராத்திரி தூங்கினோம். புரியுதா? அதான் சொன்னேன். அப்ப மனம் இயங்காத போது சமாதி நிலையை அடையணும்னா அதுவும் கடைசி நிலை தானே, இறக்குற நிலையா? நீங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. வாழும் காலத்திலே மனம் இறக்கணும்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு விஷயம் உங்க மனசுல இருந்து வருதுன்னா அது நீங்க வந்து ஒரு பதில் பண்றீங்க பாருங்க. அதுல வந்து உங்களுக்கும் தீமை இருக்கக்கூடாது, சமுதாயத்திற்கும் தீமை இருக்கக்கூடாது, மத்தவங்களுக்கும் தீமை இருக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் அதெல்லாம். நீங்க 1, 2 நீங்க என்ன பண்றீங்க? 1வது ஃப்ளோர், 2வது ஃப்ளோர், 3வது ஃப்ளோர், 4வது ஃப்ளோர் ஏறாம இப்ப நான் 5வது ஃப்ளோர் போகணும்ன்றீங்க. எப்படி போறது?
2 வழிதான். போம். ஒன்னு ம். ஸ்டெப்ஸ்லயே நடந்து போனோம், இல்ல லிஃப்ட்ல போனோம். ம். போனாதானே 5க்கு போக முடியும். ம். அந்த மாதிரிதான். அதை உணரணும்னா பேசிக்கெல்லாம் தாண்டி போனாதான் அது உணரணும். பேசிக். பிராக்டிஸ் தான், பிராக்டிஸ் தான், பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் தான். மனமற்ற நன்றி. நிலைக்கு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரவிக்குமார் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வணக்கம் ஐயா. வளமுடன் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்பு வாழ்க கொடுத்ததுக்கு நன்றி. ஐயாவுக்கு வணக்கங்க ஐயா. நான் வந்து 15 வருஷமா சாமிக்குடைய பயிற்சிகளை எல்லாமே செஞ்சுட்டு வரேன் கண்டினியூவா. ஆனால் எனக்கு அடிக்கடிக்கு இப்போ வந்து ரொம்ப உடல் பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு. நீங்கள் ஒரு மருத்துவ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்றீங்க, அதனால இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு. நடக்க முடியாம இருந்தது. இப்போ கொஞ்சம் நான் விடாம பயிற்சிகளை செஞ்சு நடந்து கொஞ்சம் நான் முயற்சி பண்ணி நடந்துகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கருமைய தூய்மையா இல்லை வந்து இது என்னன்னு நான் எடுத்துக்கிறது ஒன்று. 2வது கொஸ்டின் வந்து கொஞ்சம் லாங்காக தியானம் பண்ணலான்னு தெரியாது. பட் தியானம் பண்ணும் பொழுது கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்து பண்ணும் பொழுது கட் ஆஃப் ஆகிடுது. கட் ஆஃப் ஆகிட்டு ஒன்றும் தெரியல, ஒரு எவ்வளோ நேரம்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு முழிப்பு வரும்போது இது நல்ல நிலையா இல்லை வந்து இது தூக்க நிலைக்கு போயிடுறேனா அப்படிங்கிறது 2 கேள்விங்க ஐயா. அது நல்ல நிலை தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து அதனால வந்து அந்த மாதிரி லாங் டேர்ம்ல இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுக்கு நித்திய கடமைகள் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படலை, உடல் சார்ந்து மனம் சார்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக அதை கண்டினியூ பண்ணுங்க. ஒன்று, இந்த உடல்ல இருக்கிற எட்சிங் அது வந்து மேபி பிளட்டில் ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது மாதிரி இருக்கும். பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் டிசைட் பண்ண முடியாது என்ன பிரச்சனைங்கிறது. வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டேங்க ஐயா. எல்லா இதுவும் நான் பண்ண எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. எதுலேயுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லைன்னா விட்டுருங்க. அது ஒன்றும் இல்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நம்ம பயன்படுத்துகிற சோப்பு, குளிக்கிற தண்ணி, இல்லை நம்ம படுக்கிற படுக்கை, இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. இதில் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதுதான் இருக்கணும் அடுத்தது. ஏன்னா பிளட்ல எந்த பிரச்சனை இல்லைன்னா பயப்பட வேண்டாம். சரிங்க ஐயா. இதுதான் கேள்வி கேட்டேன். நீ ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மாவும் கேட்டேன்னு சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக ஆர்பி ராதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு. கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா, பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேள்வி எதுவும் இல்லைங்கய்யா. இப்போ ஒரு அம்மா கேட்டாங்கல்ல வெட்ட வெளியில படுத்துக்கலாமான்ட்டு. அது வந்து நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நாங்க கிராமமும் இல்லாம டவுனும் இல்லாம இடத்துல இருந்தாங்க ஐயா. அப்போ வந்து வெளியில கட்டில் போட்டு படுத்ததுல ஃபேசியல் பெராலிஸ் அட்டாக் ஆயிடுச்சுங்கய்யா. அது வந்து அதுதாங்கிறது தெரிஞ்சுக்கவே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுங்கய்யா. அதுதான் சொன்னேன், தசைகளுக்கு சொன்னது அதுதான். ஆமாங்க ஐயா. நான் வந்து ரொம்ப அவங்களை பயமுறுத்த வேண்டாம்னு சொல்லல. அதாங்க பல்லு வலியும் பல் டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு அவரு அதெல்லாம் எதுவுமே இல்லை பல்லுலன்ட்டாரு. நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டேன்னா அப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா எதனாலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் வாரம் 10 நாள் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நான் டெய்லி அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்குது, மறுபடியும் வந்து வெட்ட வெளியில படுக்கிறது இப்படியே இருந்துட்டு இருந்ததுல ரொம்ப அனுபவிச்சுதான் அதை வந்து உணர முடிஞ்சுது இதனாலதான் அப்படின்ட்டு. அதுல இருந்து நாங்க யாருமே வெட்ட வெளியில படுக்கிறது இல்லைங்கய்யா. கரெக்ட். ஏன்னா இல்ல கிராமத்துல படுத்திருந்தாங்கன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் அவங்களுடைய உழைப்பு அது மாதிரி இருந்தது. அவங்களுடைய உழைப்பு அது மாதிரி இருந்தது. வேலைக்கு வெளியில விவசாயத்துக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க நகரத்தை நோக்கி வரும் பொழுது அவ்வளவு தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சைக்கிள் வருவாங்க, நடந்து வந்து பஸ் பிடிப்பாங்க. அதெல்லாம் வந்து திருப்பி சாயங்காலம் அந்த டயர்ட்ல தூங்க. அப்ப அந்த ஏற்கனவே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு மசில்ஸோட இயக்கம். நமக்கு இன்னைக்கு இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சொபஸ்டிகேட்டட் லைஃப்ல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பண்ணும்போது கண்டிப்பா சில பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்யாது. யூ ஆர் ரைட்மா. அவங்களும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாங்க ஐயா. மலை பிரதேசத்துக்கு போனீங்களா, ஊட்டி கொடைக்கானல் அப்படி டூர் போனீங்களா அப்படின்னா, ஹில் ஸ்டேஷனுக்கு போனீங்களான்னு ரொம்ப கேள்வி கேட்டுதான் கடைசியா எதாலங்கிறது கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்க அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கும் அதுக்கு முந்தையே வந்து ஒரு கை காலெல்லாம் பெராலிஸ் அட்டாக் ஆயிருந்துங்கய்யா. அவர் பார்க்க வந்தப்போ சொன்னாரு, எனக்கும் இதே ஸ்டேஜ் தான்மா,
நான் கட்டில்ல படுத்ததுனால தான் எனக்கு இப்படி இதாச்சு அப்படின்னு சொல்லி வெட்ட வெளியில படுத்திருந்தேன் அப்படின்னாருங்க ஐயா. கொஞ்ச அதனால நேரம் கொஞ்ச நேரம் என்னங்க படுத்து அதுக்கப்புறம் உள்ள வந்து நல்லது. நன்றிம்மா, நன்றி நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா ஆனந்த அந்த அனுபவம் அந்த நிலை அடையணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு புலனடக்கம், அப்புறம் அந்த தவன்கள் மூலமா உயர்றது, அதுக்கப்புறம் உயிரை உணர்றது, அறிவை உணர்றது, அப்புறம் ஆனந்த அனுபவம் அப்படிங்களாங்க ஐயா? நீங்க ஃபுல்லா கேட்டீங்களா? இன்னைக்கு ஃபுல்லா கேட்டேங்க ஐயா. அப்ப ஃபுல்லா முதல்ல எடுத்தோடனே புலநடக்கமா வந்து நம்ம எங்க இருந்தோம்? முதல்ல உடம்பு முதல்ல உடம்பு அசையாம இருக்கணும். நாளைக்கு உங்களுக்கு யூடியூப்ல வந்துடும், கேட்டு பாருங்க. முதல்ல உடம்பு அசையாம இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து உடல் அசைவை நிறுத்தணும், அதுக்கப்புறம் மன அசைவு தெரியும், அப்புறம் மன அசைவை நிறுத்தணும், அதுக்கப்புறம் தான் அங்க போகணும். அதாவது ரெண்டு 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 இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆமாங்கய்யா. வாசல்ல நின்னுட்டே வந்து அப்படியே பார்த்துட்டு போறது ஒரு வழி, உள்ள போய் அந்த கோவில்ல இருக்கிற இறைவனை பார்க்கறது ஒரு வழி. ரெண்டு வழியில எது எது நல்லது? உள்ள போய் இறைவனை பார்க்கறது நல்லது இல்லையா? அந்த மாதிரிதான் உள்ள போகணும். உள்ள போகணும்ல. உள்ள போனோடனே இந்த புலன் உங்களை உள்ள அலோவ் பண்ணாது. உங்க புலன்கள்லாம் சரிங்கய்யா என்ன மீறி நீ உள்ள வந்துருவியா அப்படின்னு கேட்கும். அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். புரியுதுங்கய்யா. புரியுது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக குருவம்மாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இப்ப வாழ்க வளமுடன். மிக சிறப்பு, அற்புதமான உரை. அப்படியே எங்களை எல்லாம் கொண்டு போயிட்டீங்க மேல. ரொம்ப சிறப்புங்கய்யா. அம்மாவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சென்னையா மதுரையாமா? இப்ப மதுரை. விரைவில் நீங்க சொன்னா தேனிக்கு வரணும். கண்டிப்பா சொல்றேன். அப்புறங்கய்யா, இப்ப ஒருத்தர் சொன்ன கேட்டதுக்கு அந்த சேஷாசலம் கேட்டாங்க. இந்த 2 மணில இருந்து 3:30 வரைக்கும் நானு தவம் பண்ணுவேன்னு. அந்த நேரம் நல்ல நேரமாங்கய்யா? அம்மா, உங்களுக்கு தூக்கம் கெடாம பண்ணுங்க தவம். தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு தவம் பண்ணக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா. இப்ப ஒரு சில பேர், இப்போ சேஷாச்சலம் ஐயா இருக்காருல்ல, அவர் எப்படி கேட்டா அவருடைய ப்ரொசீஜர் எனக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவாருன்னா 6:30 மணிக்கெல்லாம் ஈவினிங் டின்னர் முடிச்சிருவாரு. சரி. 8:30 மணி 8:30 மணிக்குள்ள அவர் ஆஃப் ஆயிடுவார். அவர் சரி சரி என்ன போயிட்டாருன்னா 10, 11, 12, 1, 2, 3 அவர் 6 மணி நேரம் தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் பண்றாரு. புரியுதா? சரி சரி புரியுது. நாம எல்லா வேலையும் பண்ணிட்டு கதையெல்லாம் பேசிட்டு செல்போனை பார்த்துட்டு 11 மணிக்கு படுத்துட்டு 2 மணிக்கு எழுந்து 3 மணிக்கு எழுந்து பண்ணனா தூக்கம் போயிடுது உங்களுக்கு. ஆமா. அப்புறம் நான் என்ன கேக்குறேன்னா, அந்த நேரம் 3 to 4:30 தானே, அதுக்கப்புறம் தானே நேரமே நல்ல நேரம் வருது. அதனால பாருங்க, அதிகாலை எல்லா நேரமும் வந்து நல்ல நேரம் தான். அதாவதுங்க குறிப்பா வந்து 3:30 மணிக்கு அப்புறம் என்ன நம்மளுடைய, நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நம்மளுடைய தூங்குற நேரத்துல இருந்து குறைந்தபட்சம் 5 மணி நேரம் மூளை வந்து எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்றதுக்கு, கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு மூளைக்கு தேவை 5 மணி நேரம். அதத்தான் நம்ம தூக்கம்னு சொல்றோம். அந்த 5 மணி நேரம் மினிமம் பாத்துக்கணும். அந்த நாங்க என்ன சொல்லுவோம்னா 5 மணி நேரம் யாருக்கு பொருந்தும் தூக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் உடற்பயிற்சி எல்லாம் பண்றவங்களுக்கு 5 மணி நேரம் தூக்கம், இல்லைன்னா மினிமம் 6 மணி நேரம் தூக்கம். ஒரு சில பேருக்கு வயோதிகம் காரணமா சீக்கிரம் எழுந்துருவாங்க, தூக்கம் வராது. சில பேர்லாம் பாருங்க 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க, அதுக்கப்புறம் தூங்கவே இல்லைன்னுவாங்க வயசாயிடுத்துனாலே.
ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ண கேட்டீங்கன்னா, வேற எப்ப அவங்களுக்கு தூக்கம் வருதோ அப்ப அந்த நேரத்தை அவங்க யூஸ் பண்ணி தூங்கிடணும் அவங்களும். சரி. ஏன்னா இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான தியானம் தூக்கம். மகான்கள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான தூக்கம் தியானம். சரி பாத்து ஐயா, வாழ்க வளமுடன். ஒரு கேள்வி. இந்த எண்ணெய் சொன்னீங்க, 3 எண்ணெய் சொன்னீங்க கால் வலிக்கு. அது என்ன? கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய். 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 அது 3 சொன்னீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அப்புறம் அந்த லிங்க் எனக்கு வரவே இல்லை, மறந்துட்டீங்க. எந்த லிங்க்? சேலம் ஜூம் எல்லா கிளாஸுமா? அதுல எடுத்த எல்லா கிளாஸுமா அனுப்பிச்சிடுறேம்மா. நான் எப்ப அது லிங்க்னா எனக்கு ஜெராக்ஸ் எடுக்கணும். ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி. அத கேட்டிங்களா? ரைட். நான் லிங்க் நான் யூடியூப் சொல்றீங்கன்னு பார்த்தேன். ஜெராக்ஸ் எடுக்க நான் கொடுத்துறேன். மறந்துட்டேன். நான் தான் ஜெராக்ஸ் எடுக்க நான் இப்ப. ஆமாங்க, மறந்துடாதீங்க. இப்பயே நோட் பண்ணிடுறேன். சரிங்கய்யா. இது இப்போ நல்ல அற்புதமா இருக்குங்கய்யா. அந்த ஜெராக்ஸ் மக்கள் கொஞ்சம் நல்ல ஆர்வமா பாக்குறாங்க. கண்டிப்பா. சரிங்கய்யா. அம்மா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த டூர் எங்கங்கய்யா? இப்ப நாளன்னைக்கு சேலம் கருங்கல்பட்டி. சேலம் தான் போறீங்களா? சரி, வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு தொடரட்டு. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த நிறைவான அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. எல்லா இதுவும் கேக்குறேன் ஐயா. எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கணும், பூட்டி வச்சுக்கணும்னு பாக்குறேன். அதுதான் முடியல ஐயா. மூளையில தங்க மாட்டேங்குது, வயசாயிட்டு. ஆனந்தங்கிறது அந்த சமயத்துக்கு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. நீங்க சொல்ற பாங்கு அதுவே ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. அப்படியே அது ஒன்றி போயிட்ட மாதிரி இருக்கு. இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கலாம் போல இருக்கு. அப்புறம் அது முடிஞ்ச உடனே அதை ரீகால் பண்ணி பார்க்கும்போது வரமாட்டேங்குது ஐயா ஒன்றும். அது நான் அந்த மௌனம் இருக்கிறேன். மாசத்துல 2 தடவை பௌர்ணமி அமாவாசை 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கிறேன். நல்லா இருக்கு, உடம்பும் நல்லா இருக்கு, மனசுக்கும் நல்லா இருக்கு. பட் நைட் ஆனா அன்னைக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ஐயா. சுத்தமா தூக்கம் வர்றதில்ல மௌனத்தன்னைக்கு. அது ஏங்க ஐயா? அப்படி இல்ல, ரீகால் பண்ணும்போது ஞாபகம் வரலன்னா நல்லதுதான், அது விட்டுருங்க, அதை யோசிக்காதீங்க. அப்படியா? அதுதான் எண்ணமற்ற நிலை. அப்படிங்களா? எனக்கு நீங்க அங்க எதை நீங்க அனுபவிச்சேன்னு சொல்றீங்களோ அந்த அனுபவத்தை சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. வார்த்தை இல்ல. அதான் இல்லாத வார்த்தை இல்லாத ஒரு விஷயம் எல்லாரும் சொல்றாங்களே, நம்மால சொல்ல முடியலையே. அததான் சொல்றேன். வார்த்தை இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திராணி அம்மா. வார்த்தை இல்லைன்னாலும் அதுக்கு பேர் எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். எண்ணம் இல்ல, அவ்வளவுதான். நீங்க கரெக்டான பர்ஃபெக்டா போறீங்க, கரெக்டா இருங்க, அதை பத்தி திங்க் பண்ணாதீங்க. ஒண்ணு, தூக்கம் வரலன்னா ராத்திரில என்ன பண்ணுங்க, 2 கையும் இப்படி சமான முத்திரை வச்சுக்கோ. 2 கையும் சமான முத்திரை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இந்த விரலினுடைய நுனியில கவனத்தை வச்சுக்கிட்டே இருங்க. தூக்கம் தானா வந்துடும். ஏன் குறிப்பா எனக்கு மௌனம் தண்ணிக்கு வர மாட்டேங்குது. ரொம்ப எதையும் திங்க் பண்ண மௌனத்தின் போது உங்களுக்கு எண்ணமற்ற நிலைக்கு போயிருங்களே, அப்போ உங்களுக்கு டோசேஜ் அதிகமா கிடைச்சிட்டு போகுது. அப்படிங்களா? ஆமா, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டோசேஜ் அதிகமா கிடைச்சதுன்னா உங்களுக்கு சில பேருக்கு தூங்கவே மாட்டாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுதான் சொல்றேன். ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். அது எப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல. அவ்வளவுதான், அதுதான் சொல்றேன்ல, அதுதான் நல்லதுன்னு சொல்றேன். உங்களுக்கு அந்த தூக்கம் அம்மா, உங்களுக்கு அந்த தூக்கம் இல்லாததுனால அடுத்த நாள் உங்களுக்கு உடல் சோர்வு ஏதாவது தெரிஞ்சதுன்னா இல்லவே இல்ல. அவ்வளவுதான், விட்டுருங்க. அதோட விட்டுருங்க. அதுதான் எனக்கு அத ஒரு எண்ணமா போடாதீங்க. அவ்வளவுதான். அப்படிங்களா ஐயா? ரொம்ப நன்றி. எனக்கு பயம். உங்களுக்கு டோசேஜ் பர்ஃபெக்டா வேலை செய்யறது, அதையே பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நமக்கு வயசாயிடுச்சு போல இருக்கு, நம்ம விட்டுறணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு அதனால ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லைன்னா நல்லா பர்ஃபெக்டா போறது.
அனுபவிங்க 83 வயசாகுதுயா. தூக்கம் அனுப இல்லாம அனுபவிங்க இருக்கக்கூடாதுன்னு பிள்ளைங்க சொல்றாங்க. அனுபவிங்க. நம்ம இதுதான் அம்மா, இதுதான் ஆனந்த அனுபவம். அப்படியே இருக்கும். இதுதான் ஆனந்த அனுபவம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. உங்கள் தொண்டு தொடரட்டும் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக ரேணுகா தேவி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. 1ஆம் தேதி வரையா சைதாப்பேட்டைக்கு. அப்புறம் குருவம்மா கேட்டாங்க இல்லையா அந்த மௌனம், அந்த சேலத்து எடுத்தீங்களா ஸ்பீச், அது பிபிடி எனக்கு கூட அனுப்புங்க ஐயா. சரி, அனுப்புறேம்மா. ஓகே ஐயா. வாழ்க. அம்மா கேட்டதா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு வாழ்க செய்யலாமா? வளமுடன். நிறைவு செய்யலாமா? வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. நம் கடமை